கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்ன விதமாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீ கீப்பத் ஆல் இஸ் போன்ஸ். ஸோ அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த காலப்பகுதியில், இந்த கடைசி காலத்தில் 7ஆம் கால சபையில் கிறிஸ்துவின் வெளியரங்கமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிற காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம தேவனுக்கு அதிக நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கரெக்டா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷித்தமான காலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தான் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம். ஸோ அந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் தேவன் இப்போ யாருக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்காரு. அதை கொடுத்து நம்மளை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவன் நம்முடைய கண்களை என்ன பண்ணியிருக்காருன்னா திறந்திருக்கிறாரு, நம்மளுடைய செவிகளை என்ன பண்ணியிருக்காருன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக செய்தியை கேட்பதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி எந்த வழியில் நடந்து போகணுன்ற ஒரு காரியத்தை கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா இப்போ நமக்கு கிளியராக கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ எப்படி அதை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான பாதையில் நடக்கணும் அப்படின்றத 7ஆம் கால சபையில் 7ஆம் கால சபையின் தூதன் மூலமாக ஏற்ற கால சத்தியத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம கொடுக்குறார் அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா நமக்கு கிடைச்சிட்ட இந்த ஒரு வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, நமக்கு கிடைச்ச இந்த வெளிச்சத்தை எப்படி எடுத்துக்கூடாதுன்னு கேட்குறேன். டேக் இட் ஃபார் கிராண்டட். அதாவது லைட்டா சாதாரணமா ஒரு காரியமா என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன் சாதாரண காரியமா ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னா, அதிகமாக ஒரு விஷயம் திருப்பி திருப்பி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப இயல்பாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சாதாரணமாக அது ஒரு அன்றாட ஒரு விஷயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொருள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவதற்கான ஒரு அபாயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னா, உலகத்துக்கு முன்பாகவே தெய்வீக வெளிச்சம் இப்போ யார் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படின்னா கிளியராக தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம புரிந்து கொள்வதும், அதே சமயத்தில் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறோம்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் எ ப்ரீஷியஸ் திங். ப்ரீஷியஸ் திங்னா தமிழ் எப்படி சொல்லலாம், ஒரு பொக்கிஷமான விஷயம். கரெக்டா? ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஒரு பொசிஷனை இப்போ நம்ம ஆக்குபை பண்ணுறோம்ல, என்ன பொசிஷனை, இப்பேற்பட்ட தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடுகள் எல்லாம் புரிந்து கொள்கிறோம் பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாம செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையாகவே இப்போ தேவன் இப்பேற்பட்ட சத்தியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் ஆழமான சத்தியங்களை கொடுத்து ஒட்டுமொத்த மனுக்களுத்திற்கு முன்பாக இப்பேற்பட்ட ட்ரூத்தை ரிவீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸ் அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். இது ஒரு வசனமே எழுதியிருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அருளிய சொல்லி முடியாத, சொல்லவே மாட்டீங்க, சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அவருடைய ஈவை, அவருடைய கிரேஸை சொல்லி முடிக்க முடியுமா? அது என்ன பண்ணிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போகலாம், சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட ஈவ தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கார். அந்த ஈவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது நம் கையில் இருக்கக்கூடிய ஏற்றகால சத்தியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தா இந்த வசனத்தோடு ஆரம்பிக்கலாம், வாசிக்கலாம். அதனால இப்பேற்பட்ட ப்ரிவிலேஜை தேவன் கொடுத்ததுனால, ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுனால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. 34ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அப்படின்னா இந்த இடத்துல சங்கீதக்காரன் நமக்கும் இன்விடேஷன் கொடுக்கிறாரு. என்ன இன்விடேஷன் கொடுக்கிறாரு? நாம என்ன பண்ணலாம், ஒன்னா சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை என்ன பண்ணலாம், உயர்த்தலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றார். ஸோ உண்மையாவே இது ஒரு பியூட்டிஃபுல் சென்டிமெண்ட். ஸோ இதை சங்கீதக்காரன் என்ன பண்ணுறாருனா ஒரு அருமையான ஒரு விஷயத்தை, ஒரு உணர்வுகளை இந்த இடத்துல பிரதிபலிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுதே இதே சங்கீதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாடத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம்.
34 சங்கீதம் 20 வசனம். 34 சங்கீதம் 20 அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு வசனம், இந்த ஒரு சங்கீதம் யாரை அடையாளப்படுத்துது? இந்த ஒரு வார்த்தைகள், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சங்கீதம் படுத்துது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியான பதில் தான். பட் அட் த சேம் டைம் இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. கரெக்டா? கிடைக்கலையா? எப்படி கிடைக்குது? இந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு ஆறுதல் கிடைக்குது நமக்கு. இல்லை, அப்படி லிட்டரலாக படிக்கும்பொழுது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் கிடைக்குது. அவருடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஏன் ஆறுதல் இந்த வசனத்தை பார்க்கும்போது கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளியரா இது எதை காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது தேவனுடைய பாதுகாப்பையும் அவருடைய காக்கும் வல்லமையும் பற்றி என்ன பண்ணுதுன்னா பேசுது. ஸோ உண்மையாகவே தேவன் எப்படி பாதுகாக்கிறாரு, அதே சமயத்தில் அவருக்கு காக்கக்கூடிய வல்லமை எப்படி இருக்குதுன்றதை நம்ம தியானிக்கும் பொழுதே நமக்கு ஒரு மெஷர் ஆஃப் கம்ஃபர்ட் கிடைக்குது, ஒரு ஆறுதல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ இந்த சங்கீதத்தை நம்ம இன்னும் அடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஒரு பாடத்தை தேவன் வச்சிருக்கார்? அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அப்படின்னா இந்த சங்கீதம் எக்ஸாக்டா யாருக்கு அடையாளப்படுத்துது? எக்ஸாக்டா யாரை அடையாளப்படுத்துது? சபையா? இயேசு கிறிஸ்துவ. சபையை அடையாளப்படுத்தல, சபையை அடையாளப்படுத்துது. எலும்பு உலகம் பார்த்துட்டு இருக்காரா? அப்படின்னா இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கறதுக்கு முன்பாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்திலிருந்து என்ன பாடத்தை எடுக்கலாம், அட் த சேம் டைம் பொதுவாக ஏன் எலும்புகளை எல்லாம் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல? வேற எதாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல, என்னன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தை எல்லாம் காப்பாற்றுகிறார், கிட்னி எல்லாம் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இந்த இடத்துல எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்றார்? அதுதாங்க பிரதர், அது கரெக்டாக, அதெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் தான். என்னோட கேள்வியெல்லாம் ஏன் எலும்பு, வேற எதாவது சொல்லியிருக்கலாம்ல பாடி பார்ட்ஸில், ஏன் எலும்புல என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பயன்படுது. எலும்பு இல்லாமல் பாடி இல்லை, அதனால சொல்லியிருக்காரு எலும்பு தான் எல்லாமே ஜாயின் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஏன் இந்த எலும்பை பயன்படுத்தியிருக்கார் தேவன் அப்படின்றதையும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தேவன் எப்படி படைச்சிருக்காருன்றத முதல்ல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தியானிக்கலாம், வாசிக்கலாம். 139 சங்கீதம் முதல் 6 வசனங்களை தொடர்ந்து அப்படியே வாசிங்க. 139 சங்கீதம் 1 முதல், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்படின்னா இந்த இடத்துல இந்த சங்கீதம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எப்படி வந்திருக்கோம். நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு லிட்ரலாகவே எடுத்துக்கினீங்கனாலே ஒரு மனுஷனா இப்போ வந்திருக்கும்ல, நாம வந்திருக்கிறது எப்படி வந்திருக்குமாமா, ஆச்சரியத்தக்க விதத்தில் வந்திருக்கோம், மிராக்லஸ் வேல வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சங்கீதக்காரன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாரு. அதை எப்படி பிரதிபலிக்கிறார்னா வாசிங்க. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். தூரத்திலிருந்து அறிகிறாராம். எப்படி? இன்னைக்கு நம்ம ஆராதனையில கவனிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா, எங்க ஓடிட்டு இருக்கு மைண்டு, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காராமா, தூரத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்காராமா. அடுத்தது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ண போறோன்றதும் அவருக்கு நல்லா என்ன ஆகுது, என்ன வழி எடுக்க போறோன்றதும் தெரியுது. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அது எல்லாம் அறிந்திருக்கு. நாவில் சொல் பிறவாதது முன்னே என்ன பேசுவோம், என்ன பேசுவோன்னு, நல்லது பேசினாலும் என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கிறார். நல்லது மட்டுமா பேசுறோம்? கரெக்டா? சம்டைம்ஸ் தீமையா ஏதாவது பேசினா கூட அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காராம், அவரு அறிஞ்சிருக்கிறாரா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வசனத்தை டைரக்டா படிக்கும் போது நமக்கு என்ன இருக்குதுங்க,
இதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங்லாம் இருக்குது, நம்ம உள்ள போல. நேரடியாக படிக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஆறுதலை கொடுக்குது. ஏன் ஆறுதல் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சுற்றிலும் யாரை கவர் பண்ணியிருக்காரம்மா? நம்மளை. அப்படின்னா இது சாதாரண பாதுகாப்பா? நிச்சயமா இது சாதாரண பாதுகாப்பு இல்லை. அது கொஞ்சம் ரொம்ப ஓவரா யோசிக்கும் போது சங்கீதக்காரனுக்கு எப்படி இருக்காமா, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத, அப்படின்னா அவருடைய மனித மூளையை கொண்டு என்ன பண்ண முடியலன்னு சொல்றாருன்னா, இதை கிரகிக்கவே முடியல அப்படிங்கிறார். அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் என்ன கிளியரா புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம்ல நம்ம சொல்லுவோம், சில சமயத்தில் மற்றவங்க கிட்ட கூட வருத்தப்பட்டு சில வார்த்தைகளை கூட நம்ம பேசுவோம். ஈவன் வீட்லயே கூட பேசுறது உண்டு. என் சூழ்நிலையே என்ன பண்ண மாட்டேன்றீங்க, நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. நான் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போயிட்டு இருக்குன்றது என்ன பண்ண மாட்டேன்றீங்க, நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்கன்றத சொல்லியிருப்போம்ல, மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்திருப்போம்ல. அப்படின்னா இதே கேள்வியை தேவன் கிட்ட கேட்டா இந்த 139ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Lord well knows everything about us. அவருக்கு நல்லாவே நம்மளை பற்றின எல்லா விஷயம் என்ன ஆகுங்க தெரியும். எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா அனுபவமும், எல்லா வலியும், எல்லா வேதனையும், எல்லா ட்ரையல்ஸை பற்றியும் யார் தெளிவாக அந்த இடத்துல மேற்பார்வையிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்படின்னா தேவன் இது எல்லாமே கூட இருந்து பார்க்குறாரா? அவரால் புரிஞ்சு கொள்ள முடியுதா அப்படின்னு கேட்டால் ஒரே பதில் சொல்லலாம், ஆமாம், எஸ், அவரால் என்ன பண்ண முடியுது? நல்லாவே புரிந்து கொள்ள முடியுது. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 13ஆம் வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அப்படின்னா இந்த இடத்துல சொல்றார், நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்னன்னு இருக்குன்னா, தோ டிட்ஸ் வீவ் மீ இன் மை மதர்ஸ் ஹூம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ணீங்கன்றாருன்னா, வீவ் மீ இன் மை மதர்ஸ் ஹூம். மதர்ஸ் ஹூம்னா என்ன அர்த்தம்? தாயின் கர்ப்பம். வீவ்னா என்ன அர்த்தம்? நெய்கிறது. எதை? பொதுவாக எதை நெய்வாங்க? துணிய. கரெக்டா? ஸோ அப்படின்னா இந்த வார்த்தை, இந்த ஹீப்ரு வேர்டு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். NAS மொழிபெயர்ப்பில் வீவ், அதாவது நெய்தல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல் NIV மொழிபெயர்ப்பில் நிட், அதாவது பின்னுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. NASல என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? நெய்தல். NIVல என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? பின்னுதல். அப்படின்னா ரெண்டு வார்த்தையை பார்க்கும்பொழுதும் இது எது சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது? எதை பின்னுவாங்க, எதை நெய்வாங்க? துணியை தான் என்ன பண்ணுவாங்க? அப்படி செய்வாங்க. கரெக்டா? துணியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னுவாங்க. அப்படின்னா இது எந்த ஸ்ட்ராங்ஸ் நம்பர்ல இருந்து வருதுன்னா 5526 இருந்து வருது. இது திரை போல பின்னுதல் என்னும் பொருள்படும் எபிரேய வார்த்தை என்ன பண்ணுதுங்க? இது அடையாளப்படுத்து. என்ன பண்றாராமா? திரை போல் என்ன பண்றாரு? பின்னுக்கிறாரு. ஒரு ட்ரெஸ்ஸை, ஒரு ஆடையை பின்னுற மாதிரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னுக்கிறாரு. எப்படி? இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை பின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னுவாங்க. ஸோ பின்னுறது இப்படி தானே இருக்கும் பார்க்கறதுக்கு. கரெக்டா? அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாமா? திரை பின்னுற மாதிரி யார் பின்னுறாராமா? தேவன் நம்மள. ஆமா, இது என்னது? இது லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலான போன் மெட்டீரியல். ரைட் சைடில் பார்க்குறீங்க பாருங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. அது மெடிக்கல் டேர்மில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒன்று. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போன் ஈஸியாக என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் இருக்கிறவங்க உடஞ்சு போயிடும். பட் ரெண்டு இமேஜுமே நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி எதை எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன்ஸ். ஒன்று நல்லா இருக்க போன், இன்னும் நல்லா இல்லாத போனு. ஜூம் பண்ணி பார்த்தா அது எப்படி தெரியுது? ஆக்சுவலா இப்படிதான் இருக்கு நம்ம போனு. லிட்டரலாவே எப்படி பின்ன மாதிரி இருக்கு? துணி பின்ன மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு எலும்பு. அதுதான் அங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்படி பின்னி இருக்கீங்க, இப்படி நெய்து இருக்கிறீங்கன்றது என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இது எங்க இருக்கு?
எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. அதான் சொல்றாரு. எப்படி பண்ணிருப்பாரு? ஆனா ஆக்சுவலா போன வெளியே பார்த்தா எப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. அதோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கமா. இதுதான் அந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாசிங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல ஈவன் இந்த இடத்துல நம்மளுடைய மைண்டை கூட விட்டுறலாம். ஒரு மனுஷனுடைய இன்டலெக்டை, அவனுடைய அறிவுத்திறனை பார்க்கும்பொழுது தான் சம்டைம்ஸ் நம்ம தேவன் எவ்வளோ பிரம்மாண்டமாக படிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். பட் அட் த சேம் டைம் அந்த அறிவுத்திறனை விட்டுட்டு வெறுமனே பிசிக்கல் ஸ்ட்ரக்சராக மனுஷன் எப்படி செயல்படுறான் அப்படின்றத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பிரமிக்கத்தக்கதாக தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஹியூமன் பாடி இருக்குல்ல, நம்மளுடைய மனுஷ சரீரமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அமேசிங் டிசைன். ஆச்சரியத்தக்க விதத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வடிவமைச்சிருக்காரு. யாரால? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ ஆல்வைஸ் லைஃப் கிவிங் கிரியேட்டர். அதாவது சர்வ ஞானமும் நிறைந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய சிருஷ்டிகராக தேவன் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மனித சரீரத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ரொம்ப அமேசிங்காக என்ன பண்ணியிருக்காராமா, உருவாகி இருக்கிறாமா. பட் இந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் எந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அறிவு பெருத்து போன காலப்பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளால் எதை கொஞ்சம் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் எப்படி உருவாகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஈவன் விஞ்ஞானிகள் கூட நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணியிருக்காங்களாமா, கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மனுஷன் எப்படி உருவாகிறான், எங்கேருந்து உருவாகிறான்? நாம் எல்லாம் எங்கே இருந்தோம்? இல்லை உதாரணத்துக்கு 100 வருஷத்துக்கு கூட எங்கே இருந்தோம்? தெரியாது. இல்லை தெரியாதுன்னா ஒளிஞ்சட்டா இருந்தோம் அப்படின்னா இல்லை, எங்கேயுமே என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எப்படி வந்தோம்? எப்படி வந்தோமாம்மா? அப்படியே வாசிங்க. கருவுற்ற நேரத்தில் ஒரு தனி செல்லில் இருந்து மனித வளர்ச்சி தொடங்குகிறது. எங்க இருந்தா? நம்ம சாதாரண ஒரு முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண சவுண்ட் செல்லு, சாதாரண ஒரு செல்லு. செல்லுனா என்ன? டியூரோ செல் இல்ல, எந்த செல்லு தெரியல எல்லாருக்கும்? சரி, ஓகே, அப்படியே படிங்க. சுமார் 13 வாரங்களுக்கு, அதாவது சுமார் 90 நாட்கள் தொடர்ச்சியான செல் பிரிவு, அழுத்தம் மற்றும் கட்டுமானத்திற்கு பிறகு எலும்புகள் தோன்றி, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? எலும்புகள் தோன்றி குருத்தெலும்புகளை மாற்ற தொடங்குகின்றன என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி குருத்தெலும்புகள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா எலும்புகள் உருவாகி அது என்ன பண்ண ஆரம்பிக்குதாமா? மாற ஆரம்பிக்குதாமா. நாம எல்லாரும் இப்படிதான் மாறி வந்திருக்கோம். என்னென்ன பண்ணிருக்கோம் பாருங்க. நாம பண்ணல, தேவன் நமக்குள்ள என்னென்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. மேலும் ஒவ்வொரு தனிப்பட்ட செல்லும் அதன் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று, அதன் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று அப்படின்னா தேவன் என்ன நியமிச்சு வச்சிருக்காரு? இந்த செல்லு அங்கங்கதான் போனோன்றது என்ன பண்ணிருக்காரா? நியமிச்சு வச்சிருக்காராமா. ஒரு முழுமையான மனித உயிரினமாக வேகமாக வளர்ச்சி அடைந்து எலும்புக்கூடு கட்டமைப்புகள் அடையாளம் காணக்கூடியதாக மாற தொடங்குகின்றன. யோசிச்சு பாருங்க, எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆக்சுவலா ஒரு சின்ன செல்ல இருந்து ஆரம்பிக்கிறது, இப்படி என்ன பண்ணுதாமா? மாறுதாமா. அதுதான் சொல்றாரு ஞானி பிரசங்கி 11:5. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே. நீ அறியாதிருக்கிறது போலவே அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது நமக்கு. இப்பதான் ஏதோ கொஞ்சம் பாக்குறோம். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். நீ அறியாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? புரிஞ்சா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு? புரிஞ்சா புரியலையா? இல்லை புரிஞ்சா புரியலையான்னு கேட்குறேன். புரிஞ்சா நிறைய புரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? புரியல என்ன பண்ணலாம்? புரியவே இல்லை எனக்கு அப்படின்னு போலாமா? இல்லை. ஸோ அவர் பண்ணால் அது கரெக்டாக தான் இருக்கும். அதை தவிர்த்து வேற பெரிய பதிலாம் கிடையாது. பட் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதமே உனக்கு என்ன ஆகுது? முதல்ல தெரியாது. அதையே தெரிஞ்சுக்க முடியல. அப்போ அதையே தெரிஞ்சுக்க முடிய உன்னால எதை தெரிஞ்சுக்க முடியுது? ரொம்ப டஃப்ன்ட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வழிகளை. ஸோ அப்படின்னா கிளியரா அவருடைய வழிகளை தான் பவுல் ஒரு இடத்துல எழுதிட்டார். நம்ம கான்செக்ரேட் ஆகி புது சிருஷ்டி ஆயிட்டதுனாலேயே தேவனுடைய வழிகள் எல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிடலாமா? வாய்ப்பே கிடையாது.
அவருடைய வழிகள் முடியாது. ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்றதுலே ஒரு எடிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். பட் ஆனா அல்டிமேட்டா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அமைதியா ஒன்று செஞ்சுட்டு போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வழிநடத்தலுக்கு எல்லாம் அமைதியா கீழ்படிஞ்சிட்டு போறது தான். பட் இந்த இடத்துல என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க தான் உருவாகுது இது? வயிற்றுக்குள்ள தான் உருவாகுது, கருக்குள்ள தான் உருவாகுது. அப்படின்னா கிளியரா எப்படி இருந்திருக்கும்? ஸ்டார்டிங்ல தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒருவேளை தொட்டு பார்த்தது இல்லை, ஒருவேளை தொட்டு பார்த்து எப்படி இருக்கும்? அது ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும்? இல்லை, சாஃப்டாக தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இருந்திருக்கும். ஏன்னா அது ரொம்ப அந்த மதருக்குள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூஸில் அது வளர ஆரம்பிக்குது. அப்படி வளர ஆரம்பிக்கக்கூடிய அந்த எலும்பு எப்படி மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் வெரி வெரி ஸ்ட்ராங்காக, பெருசாக, ரிஜிடாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுது. எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஆர்கியாலஜிஸ்ட் இந்த பூமியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணி தோண்டி எடுக்கும்போது எலும்புகள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த எலும்புகள் ஆக்சுவலாக எப்படி இருக்கு? பயங்கர ஸ்ட்ராங்கா பல ஆயிரம் வருடங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எப்படி உருவான மாதிரி இருக்குது? யோசிச்சு பாருங்க, எங்க உருவாச்சு அது? பட் உருவானது, பட் உருவாகும் போது அப்படி இல்லை. ஆனால் உருவாயிட்ட பிறகு அது சாதாரண ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ஒரு எலும்பு தான். பட் இந்த எலும்பை தேவன் உருவாக்குற விதத்தை யோசிக்கும் பொழுதே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கு. ஸோ இந்த எலும்புகளை மையமாக வச்சு தான் ஒரு ப்ராஃபஸியை பார்த்தோம். அந்த ப்ராஃபஸி நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி யாருக்கு அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதான் வாசிக்கலாம், ஜான் 19:36. யோவான் 19:36 அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அப்படின்னு யோவான் எழுதுறார். அப்படின்னா அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு வேத வாக்கியம் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கு, சொல்லியிருக்கிற பிரகாரம் இது என்ன இருக்குன்னு பார்த்து நடந்திருக்கின்றார். அந்த வேத வாக்கியம் எது? இப்ப நம்ம பார்த்தோம் சங்கீதம். அந்த சங்கீதம் இந்த இடத்துல நிறைவேறி விட்டது என்பதை என்ன பண்றாருன்னா யோவான் தெளிவுபடுத்துறாரு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எலும்பே முறிக்கப்படலை? ஏன் இப்படி ஒரு ப்ராஃபஸி தேவன் வச்சாரு? இப்படி ஒரு ப்ராஃபஸி ஏன் வச்சாரு? அந்த சங்கீதத்தில் அப்படி ஒரு தீர்க்கதரிசனம் வச்சு தேவன் தானே. அந்த தீர்க்கதரிசனம் எங்க நிறைவேறுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னு பார்த்து நிறைவேறுது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகள் இந்த இடத்துல உடைக்கப்படாது அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசனத்தை ஏன் வச்சார் தேவன்? நான் கேட்கறது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் உடைக்கப்படுவதில்லை என்கிற தீர்க்கதரிசனம் எங்க இருக்கு? சங்கீதத்தில் இருக்கு. ஈவன் அந்த சங்கீதத்தை நிறைவேற்றக்கூடிய காரணத்தினால் அவருடைய கால்கள், அவருடைய எலும்புகள் எதுவுமே என்ன ஆகலை, உடைக்கப்படலை. அப்படின்னா என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசனம் வச்சதே யார் தான்? தேவன் தான்ல. ஏன் வச்சாருன்னு கேட்குறேன். வேற எதுனா காரணம் இருக்கா சிஸ்டர்? ஒரு நிழல் இருக்கு, யாரோ கேட்ட சொன்னீங்க. வெரி குட், வாசிங்க. யாத்ராகமம் 12:46. யாத்ராகமம் 12:46. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஒரு எலும்பு என்ன பண்ணக்கூடாது? முறிக்கூடாது. எதில்? பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பை என்ன பண்ணக்கூடாதுன்னா முறிக்கவே கூடாதுன்னு தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, கட்டளை கொடுத்துட்டார். ஸோ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் யார் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அதனால அந்த நிழலை நிறைவேற்றணும்னா அவருடைய எலும்புகளை என்ன பண்ணக்கூடாது, உடைக்கப்படக்கூடாது. ஸோ அதுதான் சங்கீதத்திலையும் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்படின்னா ஒரு பதில் சரியான பதில் தான். ஏன் ஆண்டவனுடைய எலும்புகள் உடைக்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய எலும்பு என்ன ஆகலை, உடைக்கப்படலை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் உடைக்கப்படலை என்பது சரியான பதில் தான். பட் இதுலயுமே என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகளை ஏன் உடைக்கூடாதுன்னு தேவன் வச்சிருக்காரு. அதனால தான் இந்த பதில் எடுத்து வந்து வைக்கிறோம். என் கேள்வி புரிஞ்சா? பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய எலும்பை ஏன் உடைக்க கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்காரு. சாக்ரிஃபைஸ் டிவைட் ஆகக்கூடாது. வேற விசுவாசம்.
நான் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்புகள் உடைக்கப்படக்கூடாது, பஸ்காட்டுக்குடைய எலும்புகள் என்பதை தீர்மானிச்சது யார் தான் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அதனால தான் மற்ற எல்லா ப்ராஃபசிஸும் கரெக்டாக தான் நிறைவேறுது. அப்போ கிளியரா என்ன காரணத்துக்காக தேவன் இப்படி வச்சிருக்காரு? ஏன்னா இந்த காரணம் யாருக்கு மட்டும் தான் தெரியும்? தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதை வச்சதே அவர் தான். அதனால தான் அங்கே சங்கீதம் வருது, அந்த சங்கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் என்ன ஆகுது? நிறைவேறுது. ஓகே, ஆனால் எல்லாம் நிறைவேறிட்டாலும் இதை வச்சதே யார் தான்? தேவன் தான். ஏன் இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்கார் தேவன்? வேற எப்படின்னா வச்சிருக்கலாம்ல. என்ன வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியுடைய வேற எதனா ஒரு பொருள் வச்சிருக்கலாம்ல, பாடி பார்ட்ஸ்ல. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடி பார்ட்ஸ்குள்ள வச்சிருக்கலாம்ல, அந்த ஒரு விஷயத்தை. நிஜமா ஏன் எலும்புகள் உடைக்கவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுத்துருக்காருன்னா சும்மா கொடுத்துருப்பாரா? நிச்சயமா என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தா சும்மா கொடுத்துருக்க மாட்டாரு. அதே மாதிரி அந்த விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நிறைவேறுது அப்படின்றத பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா சும்மா பதிவு செய்யப்பட்டிருக்குமா? நிச்சயமா கிடையாது. இப்போ இதற்கான பதிலை நம்ம என்ன பண்ண போறோம்? உள்ள போய் கண்டுபிடிக்க போறோம். ஏன் முதல்ல தேவன் இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். உண்மையே ஆச்சரியத்தக்க விஷயம், யோசிக்கவே முடியுது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போலாம். உள்ள நாம போனோம்னா, ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும்னா எதோடைய ஃபேக்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம போன் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். இல்லை, போன் ஃபேக்ட்ஸ். போன் ஃபேக்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? போனை பற்றின விஷயம். போனை பற்றி எங்களுக்கு தெரியாதா? போனை பற்றி தெரியுமா தெரியாதா? நமக்கு போனை பற்றி நல்லாவே தெரியுமா? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பத்தில் கொஞ்சம் எளிமையான கேள்விகள் இருந்து ஆரம்பிக்கலாம். ஹியூமன் பாடியில் பிக்கஸ்ட் போன் எது? ஸ்மாலஸ்ட் போன் எது? பிக்கஸ்ட் போனு ஃபெமூர். ஃபிமூரா? ஃபீமர். ஃபீமர். ஃபீவர்னு கேட்டுச்சு. ஃபீமர். ஃபீமர்னா சொன்னது கரெக்டு தான், சயின்டிஃபிக் டேர்ம் போட்டிருக்கேன் நான். அடுத்தது ஸ்மாலஸ்ட். ஸ்டேப்பிள். ஸ்டேப்ஸ். அப்படின்னா தொடையில் உள்ள எலும்புகள் மிகப்பெரிய எலும்பு. அது என்ன எலும்பு? அது தொடை எலும்பு. சரிங்களா? சரியான பதில் நீங்க சொன்னது. அதே மாதிரி கிளியரா ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் போன் நீங்க சொன்ன மாதிரி நடு செவியில் உள்ள ஸ்டேப்ஸ் எலும்பு தான் மிக சிறிய எலும்பு. மேலும் இது தோராயமா 1/10 அங்குலம் தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு ஃபேக்ட். போன்ல இன்னொரு ஆச்சரியத்தக்க இன்னொரு ஃபேக்ட் இருக்கு. நம்மளுடைய போன் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டட் தானே? ஆமாவா இல்லையா? ஆமா, கனெக்டட் தான். எல்லா போன்ஸுமே கனெக்டடா இல்லையா? எல்லா போனுமே என்னதான் பார்த்தீங்கன்னா கனெக்டட் தான். ஆனா ஒரே ஒரு போன் மட்டும் வேற எந்த போன் கூட கனெக்ட் கிடையாது. யாரை பத்தியும் பேசல. யாரை பத்தி பேசிட்டு இருக்கிற? நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிற. அப்படின்னா அது என்ன போன்? அப்படி ஒரு போன் இருக்கு. அது என்ன போன்? டெயில் போனா? யார் அது? புரியும். டெயில் போன்லாம் நல்லா அப்படியே கனெக்ட் ஆகி இருக்கும். யாரோ கிட்ட வந்துட்டீங்க. இது கரெக்டா ஸ்பெல் பண்றேன்னு தெரியல. ஹயாயிடா? அந்த எச் சைலன்ஸா இல்லையான்னு தெரியல. சரி, அந்த போன். சரிங்களா? ஹயாய்ட் போன். இந்த போன் எங்க இருக்கு தெரியுமா? நம்மளுடைய கரெக்டா நாக்கு இருக்குல்ல, நம்மளுடைய நாக்குனுடைய பேஸ்ல இருக்கான். இது டங்குனுடைய பேஸ்ல இருக்குது. அப்படின்னா நம்ம நாக்கு சரியா செயல்படணும்னா எது தேவை? இந்த போன் தேவை. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? அப்படியே நாவானது, படிங்க தொடர்ந்து. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். ஏன் பெருமையானவைகளை பேசும்? அதுக்குன்னு ஒரு தனி எலும்பு ஒன்று இருக்கு, சின்ன ஒரு எலும்பு இருக்குது. படிங்க. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விட்டு. சாதாரண ஆளுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. யார? நம்பால. யாரு? நாவு. ஏன்னா கொளுத்தி விட்டா காட்டே என்ன பண்ணிடுவாரமா? கொளுத்தி விட்டுருவாரமா.
நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா அவ்வளோ இருக்கிறது. டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன் தான் இருக்குல்ல, இந்த நாக்கு சம்பந்தப்பட்ட கீழே இருக்கக்கூடிய இந்த ஹியூட் போனு வேற எது கூட அட்டாச்சா இருக்காதான். அதுனா என்ன காட்டுது அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது இண்டிபெண்டா ஆப்ரேட் பண்ண விரும்புமா. இந்த போனு இண்டிபெண்டா என்ன அர்த்தம்? யாரு கூட என்ன ஆகாது, அது டிபெண்ட் ஆகாது, கட்டுப்படாது. இண்டிபெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இருக்கும். இது எல்லாருக்குமே என்ன ஆகுது, இருக்குது. அடுத்த ஃபேக்ட் குள்ள போலாம். நியூபார்ன் பேபி. நியூபார்ன் பேபினா பிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு எத்தனை போன்ஸ் இருக்கும்? அதே மாதிரி அடல்ட்டுக்கு எத்தனை போன்ஸ் இருக்கும்? சரி, ஃபர்ஸ்ட் நியூபார்ன் பேபிக்கு எத்தனை போன்ஸ் இருக்கும்? 300, 406, அரௌண்ட் 300. அடல்ட்டுக்கு 206. கரெக்டா? அது கரெக்ட் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நியூபார்ன் பேபிக்கு எத்தனை போனு? 300. அடல்ட்டுக்கு எத்தனை போன் தான் இருக்குது? 260 தான். எப்படி என்ன இருக்கு? ஆக்சுவலி என்ன ஆயிருக்கணும், நம்ம என்ன எதிர்பார்த்திருப்போம்? இது கம்மியா இருந்து அது அதிகமா இருப்போம் எதிர்பார்ப்பு. கம்மியா இருந்து எது அதிகமா? குழந்தை கம்மியாவும் பெரியவங்களுக்கு ஜாஸ்தியாகவும் இருக்கும்னு எதிர்பார்த்துருப்போம். ஆக்சுவலா ஆப்போசிட்டா இருக்கு. ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் நடக்குது நமக்குள்ள. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் அப்படின்னு. ஒரு ஃபியூசிங்னா என்ன அர்த்தம்? இணைக்கிறது. சரிங்களா? அந்த ஃபியூசிங் ப்ராசஸ் நடக்குதாமா. ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்தரித்த 20 நாட்கள்ல, அதாவது 3 வாரத்தில் ஒரு கம்பு மாதிரி ஒரு ராடு மாதிரி ஒரு அமைப்பு அங்கே பார்க்குறோம் இல்லையா இந்த இடத்துல, அந்த ராடு மாதிரி ஒரு அமைப்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக தொடங்குதாமா. அந்த அமைப்பு தான் நாளடைவில் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. 4வது வாரத்தில் கைகள் மற்றும் கால்களில் முதல் அறிகுறிகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தோன்ற ஆரம்பிக்குது. 5வது மற்றும் 8வது வாரங்களுக்கு இடையில மூட்டுகள், முதல்ல கைகள் மற்றும் விரல்கள், பின்னர் கால்கள், பாதங்கள் மற்றும் கால் விரல்கள் நீண்டு மேலும் தெளிவான பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எடுக்க தொடர்ந்து அப்படியே படிங்க. ஆசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு உருவாக்க செயல்முறை, அதாவது குருத்தெலும்பு டிஷ்யூ கடினமாகி எலும்பாக மாறும் செயல்முறை 13வது வாரத்தில் தொடங்குகிறது. அதாவது கருத்தரித்த 90 நாட்களுக்கு பிறகு. இந்த எலும்பு உருவாக்க செயல்முறை சுமார் 25 வயது வரை தொடர்கிறது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குருத்தெலும்பு திசு கடினமாகி என்னவா மாறுதாமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது எலும்பா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. 13வது வாரத்தில் தொடங்க ஆரம்பிக்குது. கருத்தரித்த 90 டேஸ்க்கு அப்புறமா இந்த எலும்பு உருவாகக்கூடிய செயல்முறை ஏறக்குறைய எப்போ வரைக்கும் போயிட்டு இருக்காமா, அந்த ப்ராசஸ் ஏறக்குறைய 25 இயர்ஸ்க்கு வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டன்ல என்னென்ன போன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத் ஃபியூஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவல் போன்ஸ் இருக்கு. ஃபியூஸ்டு என்ன அர்த்தம்? ரெண்டத்தை இணைக்கிற போன்ஸ் இருக்குது, இணைஞ்ச போன்ஸ் இருக்குது. தனியாகவே இருக்கக்கூடிய சில போன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல இனிஷியலாக இந்த ஃபியூஸ்டான போன்ஸ் இனிஷியலாக செப்பரேட்டாக தான் வளர ஆரம்பிக்கும். பட் அது வந்து மூவபிள் ஆமா. அது என்ன ஆகுமாமா, மூவபிள். அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபிலிட்டி இருக்குது. மொபிலிட்டி இந்த சென்ஸ் அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் நகர முடியும், அசைய முடியும். ஸோ ஆக்சுவலாக இந்த மொபிலிட்டியோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் ரொம்ப எளிமையாக குழந்தைய என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றெடுக்கவே முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அடுத்தடுத்து வெளியே வந்துட்டு பிறகு யாரு, நாம தான். வெளியே வந்துட்டு பிறகு என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூஸ் ஆகி ஒரு லார்ஜ் போன் ஸ்ட்ரக்சராக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. இதனால தான் ஏறக்குறைய 300 இருந்தது என்ன ஆக ஆரம்பிக்குது, 206 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹியூமன் கிரியேஷன் யோசிச்சு பார்க்கும்போது என்ன டிசைனு, என்ன இன்ஜினியரிங்கு யோசிச்சே என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. ஸோ ஆக்சுவலா பட் புது சிருஷ்டி இப்படி கிடையாது. எப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியல் பிறக்கிற வரைக்கும்
ஃபியூஸ் ஆகிறதே இல்லை. ஆவியில் பிறக்கிற வரைக்கும் என்ன ஆகுறது இல்லை, ஃபியூஸ் ஆகிறதே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியில் பிறக்கிற வரைக்கும் ஃபியூஸ் ஆகிறது இல்லைன்னா எதுக்கு அப்புறம் தான் ஃபியூசிங் ப்ராசஸே ஆரம்பிக்குது, ஒன்றாகுது, பிறந்த பிறகு தான்ல. அப்படின்னா கரு ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் முழு ஃபியூசிங் என்ன ஆகாது, நடக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா எல்லாருமே நம்ம யுனைட்டியா ஃபியூஸ் ஆயிடுவோமா இங்கே அப்படின்னு பார்த்தா, ஒற்றுமையில் இங்கே என்ன பண்ண முடியாது, ஆகவே முடியாது. எப்படி ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் முழு ஃபியூசிங்க நடந்து ஒன்றாகுதோ, அந்த மாதிரி நாம் திரைக்கு அப்பால் போன பிறகுதான் ஒரு பர்ஃபெக்டான யுனைட்டிக்குள்ளவே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர முடியும். அது வரைக்கும் ஃபுல்லாக ஒற்றுமையில் எக்ஸாக்டாக 100% ஃபங்க்ஷன் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. அதனால தான் சில சமயத்தில் நம்முடைய ஐக்கியங்களில் ஒன்றா ஃபங்க்ஷன் ஆகும், சில சமயத்தில் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிரும். டிஸ்ஃபங்க்ஷன்னா ஒன்றா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பட மாட்டோம். அந்த இடத்துல சில பிரிவினைகள்லாம் இருக்குது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நாம் எந்த கண்டிஷனில் தான் இருக்கிறோம்னா கரு கண்டிஷனில் தான் இருக்கோம். ஏன்னா ஸ்டில் நாம் என்ன ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தான் ஆயிட்டு இருக்கோம். இன்னும் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகி முடியல. அப்படின்னா ஃபியூஸ் ஆகி முடியாததுனால நம்ம பர்ஃபெக்ட் யூனிட்டி எதிர்பார்த்தோம்னா இந்த இடத்துல நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா திரைக்கு அப்பால் போயிட்ட பிறகுதான் நடக்கும் அப்படின்னு தெரியும் பொழுது இப்போ நாம் என்ன பண்ணணும், இதுதான் உண்மைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி பார்ப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஆக்சுவலாக இந்த காலப்பகுதியில் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையும் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய காரணத்தினால இப்போ நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணி அதை யுனைட்டியாக என்ன பண்ணுறது நாம கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஏன் உதாரணத்தை எடுத்துக்கலாமே, ஒரு வீட்டில் ரெண்டு புது சிருஷ்டிகள் இருந்தா ஒரே மாதிரி யோசிக்கிறோமா? இல்லை, அவரு வேற மாதிரி யோசிப்பாரு, இவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. என்ன ஆகும், இங்க ஃபியூஸே ஆகாது. கரெக்டா? இங்க ஃபியூஸே ஆகாது. என்னதான் நிற்கும், இது தனியாகவும் அது தனியாகவும் நிற்கும். அப்படின்னா நாம அங்க போய் ஃபியூஸ் ஆகணும்னா இங்கேயே ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நாம முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். அது முயற்சி பண்ணாலும் பர்ஃபெக்டாக நடந்துருமான்னு பார்த்தா நடக்காது. ஆனால் அந்த எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சியை தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்குறாரு. அப்படின்னா சில சமயத்தில் ஈவன் நம்ம மத்தியிலுமே கூட சில பிரிவினைகள் நடக்கும் பொழுது எப்படிடா பிரிட்ஜு போடுறது, பிரிட்ஜு கட்டுறதுன்னு என்ன ஆகாது தெரியாது. ஏன்னா பிரிட்ஜு கட்டுறது அவ்வளோ பெரிய டஃப் ப்ராசஸாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம என்னவா இருக்கோம், கரு நிலைமையில இருக்கக்கூடிய காரணத்தினால. சம்டைம்ஸ் பிரதர்ஸ் கூட கேட்பாங்க, ஏங்க எல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட் ஒன்றா இருக்கலாமே அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஏன்னா ஸ்டில் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், கரு நிலைமையில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். அப்படின்னா ஸ்டில் நம்ம கிறிஸ்துவின் பள்ளியில் இப்போ நம்மளுடைய மிஷன், நம்மளுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அவருடைய ஆவியின் பிரகாரம் என்ன பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தில் நாம் ஒரு விஷயத்தில் கிளியராக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் நமக்குள்ள எது வரைக்கும் நடக்காது, முழுசா திரைக்கப்பால் போகிற வரைக்கும் நடக்குது. திரைக்கப்பால் போயிட்டோம்னா அங்கே ஃபியூசிங் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த லைஃப் யோசிச்சு பார்த்தோமா, எல்லார் மைண்டும் ஒரே மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே அங்கே என்ன ஆகாது, இருக்கவே இருக்காது. யாருக்கு? நாம யோசிக்கிறத யாரை யோசிப்பாரு, நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, அவரும் யோசிப்பாரு. யார் நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். கரெக்டா? இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பார்ல. ஜான் இருப்பார்ல, நம்ம எதிர்க்க உட்காந்துருப்பார்ல, அவரும் என்ன பண்ண மாட்டாரு. அப்போ ஒரே மைண்ட் அங்க இருக்கணுமா, அங்க ஃபியூஸ் ஆயிரும். அப்படின்னா அங்க ஃபியூஸ் ஆகணும்னா என்ன ஆகணும், இங்க ஃபியூஸ் ஆகிறதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அதான் இதை குறித்து ஒரு மண்ணால செப்டம்பர் 26 மண்ணால அழகா பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு. வாசிங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னா என்ன பண்ணப்படல, கட்டப்பட்டு இன்னும் முடிக்கல, கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
ஒவ்வொரு நாள் கடந்து போக போக இந்த ஆலயத்தில் நம் சம்பத்தை 3 காரியங்களின் மூலமாக நினைவு கூறுதல் அவசியமானது. 1, நாம் ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்களாக இருக்க இன்னும் ஆயத்தம் பண்ணப்பட்டு வருகிறோம். இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? நாம ரெடி தான் ஆயிட்டு இருக்குமே தவிர்த்து ரெடி ஆகல. 2, ராஜரீக ஆசாரிய அங்கத்தினர்களாக கிருபாசன பெட்டியை சுமந்து ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நிலையில் இருக்கிறோம். சிலர் உட்பிரவேசித்து உள்ளனர். சில பேர் போயிட்டாங்க. சில பேர் என்ன ஆயிட்டாங்க? போய் ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆனா நாம் என்ன ஆகல? ஃபியூஸ் ஆகலாமா வேண்டாமான்னு என்ன பண்ணிருக்கோம்? யோசிச்சுட்டு இருக்கோம். போலாமா வேணாமா? யாரோ போட்டங்க, நான் ஏன் போய்கிட்டு யோசிக்கலாமா? அப்படி படிங்க. சிலர் இன்னும் வழியிலே போய்கொண்டு இருக்கிறார்கள். யார் அது? யார் அது வழியிலே போயிட்டு இருக்கிறது? எவ்வளவு போயிட்டு இருக்கிறது? படிங்க. 3, தேவனுடைய ஜனமாக இருந்து புதிய பாட்டாகிய தெய்வீக கிருபையையும் நீதியையும் அன்பையும் சத்தியத்தையும் குறித்து பாட இதுவே ஏற்ற சமயம் என்பதை உணர்ந்து பாட வேண்டும். ஸோ அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுதுன்னா, ஃபியூசிங் நாம இங்க பர்ஃபெக்டா என்ன பண்ணக்கூடாது, நாம எதிர்பார்க்க கூடாது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம விட வேற மாற்று கருத்து வைத்திருக்கக்கூடிய சகோதரன் கூட நாம் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நாம் அவருக்கு எப்படி அன்பு செலுத்துகிறோம், அவரை எப்படி தேவன் பார்க்கிறாரோ அந்த மாதிரி நாம் பார்க்குறோமா, இதெல்லாம் தான் யாருக்கு டெஸ்ட்டுங்க? இப்போ நமக்கு டெஸ்ட். அடுத்து ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யுவர் போன்ஸ் அலைவ்? அதாவது உங்களுடைய எலும்புகள், நம்முடைய எலும்புகள் உயிரோடு இருக்குதா? என்ன கேள்வி இது? நான் என்னவா இருக்கிறேன்? நான் உயிரோடு இருக்கிறேன்ல. அப்போ எலும்பு நான் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் கேட்கல. எலும்புக்கு உயிர் இருக்கா? என் கேள்வி புரிஞ்சா? எலும்புக்கு உயிர் இருக்கா? எலும்பு தானே அது, அதுக்கு போய் எப்படி உயிர் இருக்கும்? வெரி குட், எஸ். எலும்புகளுக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு என்ன இருக்குதாமா? உயிர்கள் இருக்கு. எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வாசிங்க. Bones are made up of living cells which help them grow and repair themselves. அப்படின்னா எலும்புகள் எதனால் உருவாக்கப்பட்டவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழும் செல்களால் உருவாக்கப்பட்டவை தான் எலும்புகள். அது நல்லா அந்த செல்கள் அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த போன்ஸ்னால என்ன பண்ண முடியுது? வளர முடியுது. அது தன்னைத்தானே என்ன பண்ண முடியுது? சரி செய்து கொள்ளவும் முடியுது. Like other cells in your body, உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மற்ற செல்களை போலவே the bone cells rely on blood to keep them alive. எப்படி நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மற்ற செல்கள் நம்ம உடம்புக்குள் ஓடக்கூடிய ரத்தத்தை சார்ந்து இருக்குதோ ஜீவனோடு இருப்பதற்கு, போனுக்குள்ள இருக்கக்கூடிய செல்களும் எதை சார்ந்துதான் இருக்குதாமா? ரத்தத்தை சார்ந்துதான் இருக்குது. Blood brings them food. அப்படின்னா ரத்தம் எதுக்கும் ஃபுட்டு கொடுக்குது? போனுக்குள்ள இருக்கக்கூடிய செல்களுக்கும் ஃபுட்டு கொடுக்குது. And oxygen and takes away waste. ஆக்சுவலா யாருக்குன்னா கை கால் உடஞ்சிருக்கா? உடஞ்சிருக்கும் இல்லையா? உடஞ்ச மாதிரியே இப்போ இருக்கு. என்ன இருக்கு? உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுவாங்க அடுத்தது? ஏன் கட்டு போடுறாங்க? அவங்க கட்டு போடுறதுனால ஜாயின் ஆகுது. ஆக்சுவலா டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா என்ன ஆகுதாமா? ஆக்சுவலா இதை கிளியரா எப்படி போனுக்கு உயிர் இருக்கு அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆக்சுவலா ஒருவேளை போன் உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக என்ன ஆகுதாமா? ஒரு கேப் விழும்ல, அந்த ரெண்டு பீஸ் ஆயிரும். ஒரு கேப் விழும்ல, அந்த கேப்பை உடனடியா என்ன ஆயிருமாமா? அந்த இடத்துல பிளட் கிளாட் ஆயிருமா? சரிங்களா? ஸோ உடனடியா என்ன பண்ணுமா? நம்முடைய சரீரம் இந்த இடத்துல போனுடைய செல்ஸ் எல்லாம் நீங்க எங்க போங்க, அந்த கேப்பை என்ன பண்ணுங்க, போயிட்டு ஃபில் பண்ணுங்க, அணை கட்டுங்கன்னு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாடி சொல்லுதான். மொத்த செல்லை என்ன பண்ணும்? எந்த இடத்துக்கு போயிடும்? அந்த உடஞ்ச அந்த இடத்துக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அப்படி போயிட்டு உடனடியாக என்ன ஆக ஆரம்பிக்குதுங்க? முதல் அந்த பிளட் கட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகி என்ன ஆயிரும்? அந்த இடத்துல சேர்ந்துருது. இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு?
நம்மளுடைய சரீரத்துக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்குது. அப்படின்னா அங்க உடஞ்சிட்ட உடனே சரீரம் என்ன சொல்லுது? உடனடியே போய் அந்த இடத்துல என்ன பண்ணு, சரி பண்ணுன்னு. இதை பார்க்கும்போது என்ன தோணுது நமக்கு? என்ன தோணுது? எதுவுமே தோணல. அப்படின்னா சரீர அங்கமாக செயல்படக்கூடிய நாம எங்கன்னா யாருக்குன்னா காயமாயிருச்சுன்னா உடனடியாக போய் நாம் என்ன பண்ணோம்? எல்லா சரீரங்கமும் அங்கே போய் நிற்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ஈவன் ஒரு ஃபெலோஷிப்பில் ஒரு பிளவு வர மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன், வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? நான் இந்த செல்ல இந்த பக்கம் போகிறேன், அந்த போனுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லாம் நான் எல்லாம் என்ன பண்ணுறேன், இப்படி போகிறேன்னு போயிடலாமா? இல்லை. போய் உடனடியாக போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் காயப்பட்ட இடத்துல காயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட்டணும். அப்படின்னா வி ஷுட் பி குட் அட் ஹீலிங். எப்பொழுதும் நாம் காயத்துக்கு மருந்து போடுறவங்களாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் போனை பற்றி. போன் மேரோ கேள்விப்பட்டிருக்குமா? தமிழில் என்ன சொல்ல? மஜ்ஜை. அப்படியா? தெரியல, அதனால கேட்குறேன். ஆமாம், ஓகே. ஸோ போன் மேரோ எதுக்கு? ஆக்சுவலாக இது எங்கே இருக்கும்? போனுக்குள்ளே தானே இருக்கும். இப்போ என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய நிறைய போன்ஸ் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவாக தான் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள ஹோல்ஸ் வெற்றிடமாக தான் இருக்கும். அது ஏன் அப்படி தேவன் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிடம் இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அட் த சேம் டைம் லைட்டாக இருக்கான். லைட் வெயிட்டு ஆனால் எப்படி இருக்காது? ஸ்ட்ராங்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது நிறைய போன்ஸ்னுடைய சென்ட்ரல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ. ஆக்சுவலாக அந்த போன் மேரோ தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெட் பிளட் செல்ஸ் எதுக்கு? எதுக்கோ ஒன்று என்னங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெட் பிளட் செல்ஸ் எதுக்கோ ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி முழுக்க ஆக்சிஜனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஒயிட் பிளட் செல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இந்த ஜெர்ம்ஸ் டிசீஸ் எதுனா வந்தால் எதிர்த்து போராடுவதற்கு. அப்படின்னா இதை உருவாக்குறது எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ தான். பட் ஆக்சுவலாக போன் மேரோவில் இருந்தால் ஒரு விஷயமே உருவாகுது. என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரா மாடர்ன் சயின்ஸில் கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உருவாவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறதே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ தான். ஸோ அதுதான் எதையே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா கிளியரா ரத்தம் உருவாகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணியாக யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ போன் மேரோலேருந்து. இதெல்லாம் யோசிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆக்சுவலாக என்ன ஆயிட்டு இருக்கு நமக்குள்ள, இது நடந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக பேச. ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு அடல்ட்டுக்கு, ஒரு வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு ஆக்சுவலாக வந்து 30-40% வெயிட்டு என்னதானம்மா? போன் வெயிட்டு தான். அந்த போன் வெயிட்டில் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன காம்போனன்ட் கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. இதில் புரிஞ்சுக்கலாம். ஏறக்குறைய 30-40% பாடியினுடைய வெயிட்டே போனு. அப்போ அந்த பாடியினுடைய வெயிட்டில் ஒரு ஏறக்குறைய பாதி என்னவா இருக்குதாம்மா? தண்ணியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளை என்ன பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக எப்படி இருக்கிற பாருங்க நம்ம ஸ்ட்ரக்சர். அடுத்தது சம்டைம்ஸ் போனுடைய ஈக்குவல் வெயிட்டுக்கு நீங்கள் ஸ்டீல் எடுத்து வச்சிங்கன்னா போன் என்னவா இருக்குதாமா? ஸ்ட்ராங்காக இருக்குதாமா. சம்டைம்ஸ் அது கூட எதை கூட கம்பேர் பண்ணலான்றாங்கன்னா ஒரு ரீஎன்ஃபோர்ஸ் கான்கிரீட் கூட என்ன பண்ணலாம் நாம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா போன் வெயிட் ஈவன் சிம்சன் கூட என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கழுதையினுடைய போனுக்கே அவ்வளோ வெயிட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அட் த சேம் டைம் நம்மளுடைய கையில் மட்டும் ஏறக்குறைய ஒவ்வொரு கையிலையுமே 27 போனு, ஒவ்வொரு ஃபுட்டில் 26 போனு, ஃபேஸில் மட்டும் எத்தனை போன் இருக்கு? இட் ஹேஸ் 14 செப்பரேட் போன்ஸ் இருக்குதா. செப்பரேட்டாக தனித்தனி எலும்புகள் எங்கே இருக்குது? நம்மளுடைய ஃபேஸில் மட்டுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆமாம், இதெல்லாம் ஏன் இவ்வளோ விஷயம் பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா
இந்த இடத்துல ஏதோ பெரிய லெசன்ஸ் என்ன பண்ணியிருக்கார் தேவன், நிச்சயமா என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலியை என்ன பண்ணியிருக்காருங்க, முறிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகள் முறிக்கக்கூடாதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய எலும்புகளும் என்ன கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறிக்கப்படக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குது. அது என்னன்றது அப்படியே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே உள்ளே போய் பார்க்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அநேக விஷயங்களை தேவன் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. மிக 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினாலே கன்னத்தில் அடிப்பார்கள் இருக்கு. கோலினால் கன்னத்தில் அடிக்கிறதுன்னு அர்த்தம், ஒரு ராடு எடுத்து அப்படியே கன்னத்தில் அடித்தா இந்த ஜாலை என்ன பண்ணுறதுங்க, அடிக்கிறது. பட் மத்திய 26:67 படிக்கும்பொழுது இப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அதே ஜான் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பார்க்கும்பொழுது ஒருத்தர் இயேசுவை ஒரு அறை அறைந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று என்னவா இருக்குது, வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்று மீகால சொல்லும் போது நியாயவிதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள் இருக்கு. 67 மத்தேயுல நம்ம பார்க்கும்பொழுது 26ஆம் வசனத்தில் என்ன பண்ணுவாங்க, அவரை குட்டினார்கள். குட்டினர் தான் இப்படி கையை மடக்கி என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குட்டி இருக்கணும். சிலர் பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கன்னத்தில் அரைஞ்சிருக்கிறாங்க. 22ஆம் வசனம் நம்ம பார்க்கும்பொழுது இயேசுவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறை என்ன பண்ணியிருக்காங்க, அரைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா ஏன் வித்தியாசமாக இருக்கு? ஏன்னா இது பார்க்கும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று முரணா இருக்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் முரணா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முரண் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா இதுக்கு அழகான விளக்கத்தை கொடுக்குறார். வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் முதல். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி. இந்த இடத்துல அவருடைய முகத்தில் அறைந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனுடைய கிரீக் வேர்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குட்ஜெல் ஆர் பியூமல் அப்படின்னு இருக்கும். விச் மீன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அர்த்தம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எ ஷார்ட் ஹெவி ஸ்டிக் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அடி அடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன இருக்குங்க, நடந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், குட்டியும் இருக்காங்க ஆண்டவரை, அட் த சேம் டைம் பல அறைகள் என்ன பண்ணியிருக்காங்க, அரைஞ்சும் இருக்காங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எ ஷார்ட் ஹெவி ஸ்டிக்னா என்ன அர்த்தம், சின்ன ஸ்டிக்கு பட் அது என்னவா இருக்கு, ஹெவியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்படின்னா ஒரு அக்ரெசிவ் பீட்டிங், ரொம்ப ஒரு வெறித்தனமாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஆண்டவராகிய ஒரு புரியுதுங்களா, உதாரணத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் லத்தி வச்சுருப்பாங்கள்ல, அது எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய தாடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. கோலினால் கன்னத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் முகத்தில் இருக்கக்கூடிய 14 எலும்புகள் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை. 14 எலும்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை. ஸோ அப்போது அடுத்தது நமக்கு ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அரெஸ்ட்டுக்கு அப்புறமா ஆண்டவர் கைது செய்துட்ட பிற்பாடு வித்தியாசமான குரூப்பு மோசமாக அவரை அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மோசமாக அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் கிட்ட போகும்பொழுது அப்பொழுது அவருடைய முகத்தில் சில பேர் துப்பி அவரை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். சில பேர் கன்னத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் டைம் ஏரோதனுடைய போர் சேவர்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ரோமன்ஸ் சோல்ஜர்ஸ். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினாலே அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இந்த வாரினால் அடிக்கிறத குறித்து யூசிபியஸ் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரியன் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிறைய ஐ விட்னஸ் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்களாமா, இந்த ரோமர்கள் வாரினால் அடிக்கிறது இருக்கு இல்லையா, அடிக்கும் பொழுதே என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்துருவாங்களாம். அடுத்த ப்ராசஸ்க்கே என்ன பண்ண மாட்டாங்களாம். அடுத்த ப்ராசஸ்னா சிலுவையில் அறையக்கூடிய ப்ராசஸ்க்கே நிறைய பேர் போகிறது இல்லையா. ஏன் போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கன்விக்ஸு வாரினால் அடிக்கும்பொழுது என்ன ஆயிடுவாங்க, செத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல. அப்போது எவ்வளோ ஒரு டார்ச்சருக்குள்ளே யார் போயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம கீ வேர்ஸுக்கு நம்ம மறுபடியும் வரும்போது இந்த யூதர்களுடைய மோசமான இருதயம் என்னன்றது என்ன ஆகுதுன்னா வெளியாகுது. வாசிங்க சிஸ்டர். யோவான் 19:31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு இன்னசென்ட்டான ஒரு மனுஷனை, எந்த தவறுமே செய்யாதவரை, இன்ஃபேக்ட் அவர் தான் அவங்களுடைய மேசியாவே, அவரை மோசமாக எவ்வளோ சித்திரவதை பண்ணி கொலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களாமா, ஓய்வு நாளில் என்ன இருந்துடக்கூடாதாம்மா, உடல்கள் வந்து சிலுவையில் இருந்துடக்கூடாது. சாபத்தை என்ன பண்ணுறாங்களாமா, ரொம்ப பயங்கரமாக அனுசரிக்கிறாங்களாமா. ஸோ அப்படியே படிங்க தொடர்ந்து. 32. அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவர் காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். வந்து என்ன பண்ணிட்டாங்க, யாரு கால் எலும்பு என்ன பண்ணிருக்காங்க, முறிச்சிருக்கிறாங்க. 33. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு, அவர் என்ன பண்ணிருக்காரு, மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை என்ன பண்ணல, முறிக்கவில்லைன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனத்தோட தொடர்புபடுத்தி பாருங்க. அங்க உடைச்சாங்க, இங்க உடைக்கலாம், என்ன அர்த்தம் ஆயிருக்குங்க? அவங்க ரெண்டு பேரு செத்துட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா? அப்போ கால் எலும்புகளை முறித்தார்கள்னா எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அடுத்து வராங்க ஆண்டவர்கிட்ட, பார்த்தா என்ன இருக்காராம், அவரு ஆண்டவர் மரிச்சிருக்காரு. ஆனாலும் விடலை. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். அவருடைய விலாவில் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா குத்துறாரு. உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்படியே என்ன, ஏன்னா அடிச்சு அப்படியே வராங்க, செத்துட்டு இருக்காருன்னு தெரியுது. ஏன் குத்திருக்குன்னா ஒருவேளை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், அவர் செஞ்சிருக்கலாம். விழாவில் அப்படியே எடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டினால குத்துறாங்க. உடனே தண்ணீரும் ரத்தமும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பட்டு வருது. அப்படி பார்க்கும் பொழுது படிங்க. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். யார் அதை கண்டவன்? இந்த இடத்துல யோவான் எழுதுறாரு, அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். ஆக்சுவலா ஜானுடைய நிலைமையில இருந்து பாருங்க, ஜானுடைய பிளேஸ்ல இருந்து. ஏன்னா ஆண்டவருக்கு அன்பாக இருந்த சீஷன் இப்ப எதை விட்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பான ஆண்டவர் இறந்தே போயிட்டாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியில ஈட்டி எடுத்து கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக அப்படி கொடுத்துனது யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும், அவருடைய இருதயத்தில் ஈட்டி இறக்குன மாதிரி இருந்திருக்கும். அப்போ அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும் படிக்கு இவைகள் நடந்துச்சு அப்படின்னு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதுறாரு. அங்கிருந்து விட்னஸ் கொடுக்கிறார். இவனுடைய கேள்வி, ஜானுக்கு எப்படி தெரியும் அங்க எலும்புகள் எதுவுமே முறிக்கப்படலன்னு எப்படிங்க தெரியும்? நான் என் கேள்விக்கு புரிஞ்சுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய உடம்புக்குள்ள எலும்புகள் எதுவுமே என்ன ஆகல, முறிக்கப்படவில்லை என்பதற்கு சாட்சியா யார் சொல்றாரு? ஜான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்துச்சு. அந்த ஈட்டி சம்பவத்துக்கு அப்புறமா சொல்றாரு. என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே தானே பார்த்துட்டு இருக்காரு, ஜானுக்கு எப்படி தெரியும்?
ஜானுக்கு எப்படி தெரியும்? என்ன ஆன்சர்? என் கேள்வி புரிஞ்சதில்ல உங்களுக்கு? ஆன்சர் என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ, அதுதான் ஆன்சர். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஜான் பற்றி. அவர் எதையே எழுதினவர்? புக் ஆஃப் ரெவிலேஷனையே தேவன் யார்கிட்ட தான் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்பி யோவான் கிட்ட தான் கொடுத்துருக்காரு. வசனத்திலே இப்போ நம்ம படித்தோம், அவனுடைய சாட்சி அவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய சாட்சி உண்மை, அவ்வளோதான். அந்த உண்மையை எப்படியோ தேவன் யார் கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் கொடுத்துருக்காருன்னா, யோவான் சாதாரண ப்ரிவிலேஜ் வாங்கிக்கணும். கரெக்டா? உண்மையாகவே யோவானுடைய தெய்வீக திட்டத்தில் மாபெரும் ரோல் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ளே பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு கருவியாக பயன்படணும்னாலே அதற்கே உரிய இருதயம் இருந்தால் மட்டும்தான் பயன்பட முடியும். அப்பேற்பட்ட ஒரு கருவியாக இருக்கக்கூடிய யோவானை நம்புறதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷனே என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை என்பது தான் ஒரே ஆப்ஷன். ஸோ பட் சம்டைம்ஸ் இந்த மெமோரியல் சமயத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அநேக வலி வேதனைகளை குறித்து நம்ம ஆழமாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தியானிப்போம். சம்டைம்ஸ் அதை தியானிக்கும் பொழுது அதை பார்க்கும்பொழுதே நமக்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். சம்டைம்ஸ் மெமோரியல் சமயத்தில் நம்மளுடைய ஹார்ட்ஸ் எப்போ இருதயங்கள் எப்போ ஹெவியாக இருக்கும். ஹெவியான என்ன அர்த்தம்? கனத்த இருதயத்தோடுமே ஒவ்வொரு பாடமும் என்னாகும்னா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் இந்த ஒரு சீசனில் அந்த இடத்துல ஆண்டவருக்கு என்ன நடந்துச்சுன்றதை நம்ம தியானிக்கும் பொழுது நாமளே எதை ஃபீல் பண்ணுவோம்னா அந்த அவமானத்தை ஃபீல் பண்ணுவோம். நாமளே அந்த அடிகளை என்ன பண்ணுவோம்னா ஃபீல் பண்ணுவோம். அவர் தனித்து விடப்பட்டதை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கே விட்ட மாதிரி என்ன பண்ணுவோம் நாம ஃபீல் பண்ணுவோம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஏன் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சா ஏன் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியலன்னா எதை விட்டு இறங்கி வந்துட்டாரு. ஹெவன்லி கோர்ட்ஸ்னுடைய மகிமையை விட்டுட்டு நமக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இறங்கி வந்திருக்கிறாரு. நம்ம நல்லாவே தெரியும் இந்த இடத்துல அவர் பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர், அன்டிஃபைல்டு, எதுவுமே ஒரு ஒரு அப்பழுக்கற்றவராக யார் இருந்துட்டார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பட் அவரை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியாயமே இல்லாமல் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் நாம் கூட ரொம்ப அப்படியே நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணோன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு. பட் ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டே நியாயமே அற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்கிறாரு. பட் இது எல்லாத்தையுமே அவர் சந்தோஷமாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சகிச்சிருக்காரு. ஏன் சகிச்சிருக்கிறாரு? ஒரே ஒரு ரீசன் தான், இது எங்கள் அப்பாவுடைய தெய்வீக திட்டம். அந்த திட்டத்தை என்னை நம்பி கொடுத்துருக்காரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னையே வேலையாக கொடுத்தாலும் பரவாயில்ல, அது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்கும் பொழுது அதுக்குள்ளே எது இன்வால்வ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, என்னை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை நீதியற்ற முறையில் எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தினாலும் பரவாயில்ல என்பதை யார் நிறைவேற்றி காண்பிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பர்டிகுலராக இந்த மெமோரியல் சீசனில் இது நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக மெமோரியல் சீசன்னாலே இவ்வளோ விஷயம் நமக்கு சேட்னஸ் ஒன்று வருதில்ல, ஒரு சோகம் வருதில்ல, இது காரணமும் ஆண்டவர் தான். ஏன்னா என்னை நினைவு கூறும்படி இது என்ன பண்ணியிருக்காரு, செய்யுங்கள்ட்டு போயிருக்காரு. அப்படின்னா இந்த சீசனில் ஏன் ஆண்டவர் பற்றி நம்ம அதிகமாக யோசித்து இவ்வளோ நாம் கஷ்டத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணமும் ஆண்டவர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, நினைவு கூறும்படி என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை செய்யுங்கள் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போன காரணத்தினால்தான் யோசிக்க ஒவ்வொரு மெமோரியலில் ஒவ்வொரு பாடங்களை யோசிக்க உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட் தான் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தது. இப்பேற்பட்ட கிஃப்டை வாங்கிட்ட நாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய குணாதிசயத்தை உதாரணத்துக்கு போன வருஷம் முழுக்க எப்படி வெளிப்படுத்தியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா அது நல்லா இருக்கான்னு மட்டும் என்ன படிக்கலாம், ரொம்ப யோசிக்க, அது நல்லா இருக்கா. முதல்ல இவ்வளோ பெரிய கிஃப்டை வாங்கிட்டு நாம் கூட சொல்லுவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா ஒருத்தர் பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா லைஃப்பில் அந்த கிஃப்ட் கொடுத்தவர் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்கள் உண்மை உள்ளவராக இருங்கன்ட்டு. ஏசு கிறிஸ்துவே கிஃப்டாக கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு திருப்பி என்ன லைஃப்பை காமிச்சிட்டு இருக்கோம், நாம என்ன வாழ்க்கையை காமிச்சிட்டு இருக்கோம்,
என்ன வெளிப்படுத்திட்டு இருக்கோம் கேரக்டரை, என்ன அர்ப்பணிப்பு காண்பிச்சிருக்கிறோம், அவருக்காக என்ன ரிஸ்க் எடுத்திருக்கோம், அவருக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தூக்கி போட்டு அவருடைய ஊழியத்துக்காக ஓடி இருக்கோம். திங்க் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, நீங்க நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஸோ அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்திலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 3 முக்கியமான அப்சர்வேஷன் நம்ம பார்க்குறோம். அவருடைய எலும்புகள் அங்கே உடையல அப்படிங்கிறத யோவான் சாட்சியா என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. உண்மைதானே? எத்தனை சதவீதம் நம்பலாம் எலும்புகள் உடையலன்னு? ஏன்னா நாமளும் பார்க்கல. இப்போதைக்கு யார் தான் சாட்சி? அவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இப்போ நாம முழு ஃபெய்த்தையே இப்போ யார் மேலே வைக்க வேண்டியதாயிருச்சு? யோவான் மேலே வைக்க வேண்டியதாயிருச்சு. யோவான் மேலே வைக்க வேண்டியதாயிருச்சு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த உண்மை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ இதை பார்க்கும்பொழுது எலும்புகள் அங்கே உடையவே இல்லைன்றது உண்மைனா 3 முக்கியமான பாடம் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், தேவன் தேவன் அதில் ஒரு விஷயத்தில் வச்சு என்ன காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏன் எலும்புகள் அந்த இடத்துல உடைக்கப்படாம தேவன் அனுமதிச்சார், ஏன் அதை தேவன் அனுமதிச்சார்னு பார்க்கறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the scripture cannot be broken. இதை தேவன் காட்டுறார். ஏதோ உடைக்க முடியாது. வேத வாக்கியத்தை யாரால என்ன பண்ண முடியாது? உடைக்கவே முடியாது. நாங்கள் காமிச்சார் தேவன் இதை வச்சு எப்படிங்க காமிச்சாரு அப்படின்னா, தேவன் எலும்புகள் உடையக்கூடாதுன்னு வச்சதுல ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்சர்ஸை யாராலுமே என்ன பண்ண முடியாது, உடைக்கவே முடியாதுன்றதை காண்பிக்கிறார். இதை எப்படி காண்பிக்கிறாரு தேவன்? இதை காண்பிக்கிறதுக்காகவும் ஒரு காரணம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தேவன் வச்சிருக்கலான்றது நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா வாசிக்கலாம். யோவான் 10:35. யோவான் 10:35. வேத வசனங்களை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. வேத வாக்கியமும் தவறாததா இருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வாக்கியத்தை யாராலுமே என்ன பண்ண முடியாது, உடைச்சிடவே முடியாதுன்றது இதை வச்சு எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னா, வேத வாக்கியத்தை உடைக்க முடியாதுன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? அது புரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்து போறது ஈஸியா இருக்கும். சொன்னதுதான் யாரு? தேவன். பைபிள் எழுதுந்தான். இல்ல அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், செய்ய மாட்டோம்னா செய்யாக்கிட்டு போங்க. பட் அது அப்படிதான் இருக்கும். யாராலுமே என்ன பண்ண முடியாது. யாரால் உடைக்க முடியும்? அப்போ சரியான பதில். யாரால் என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது. தேவனை உடைக்க மாட்டாரு. அப்படின்னா ஏன்னா அவருடைய நீதிக்கு அது மீற மாதிரி ஆயிரும் உடைச்சிட்டாருன்னா. தேவனை உடைக்க மாட்டாரு. ஆனா ஸ்கிரிப்சர்ஸை யாராலையும் உடைக்க முடியாதுன்றத அங்க எலும்ப உடைக்க விட முடியாம ப்ரூஃப் பண்ணிருக்கார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வந்தாரு? இவன் தச்சன் அல்லவா? படிங்க. மார்க்கு 6:3. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுடைய சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவரை குறித்து வேற இடல் அடைஞ்சிருக்காங்க. ஏன் இடல் அடைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரெல்லாம் ரொம்ப பெரிய ஆளா. இவர் யார்? இவரு சாதாரண கார்பெண்டர். நம்ம கலோக்கியெல்லாம் சொல்ல போனோம்னா ஒரு சாதாரண கார்பெண்டர் பையன். மேசியான்னு பேசிட்டு இருக்கிறீங்க, இவங்க ஃபேமிலி யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசும்பொழுது என்ன ஒர்க் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. கார்பெண்டர், பெரிய கம்பெனியோட சிஇஓலாம் கிடையாது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ் எ கார்பெண்டர். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கார்பெண்டர் வேலை செய்யறவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா இல்லையா தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வதற்கு? அநேக வாய்ப்புகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பேசிக்கான டூல்ஸை ராங்காக பயன்படுத்தி இருந்தா கூட ஏதோ கையோ சின்ன எலும்பாது என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், வெட்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பைண்டிங் போடும், இதெல்லாம் நடக்கும் நமக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன எலும்பு கூட என்ன ஆகல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடையில. ஈவன் அந்த சமயத்தில் இப்போலாம் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் டூல்ஸ்லாம் பயன்படுத்துவாங்களா? அப்படி இருந்திருக்குமா? ஆக்சுவலாக ஓப்பன் சாண்டல்ஸ், அதாவது செருப்பு கூட
காலப்பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, வேலை செஞ்சுருப்பாங்க. பட் ஸ்டில் எதுவுமே என்ன ஆகலைங்க, ஆகலை. அடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய கடைசி மணி நேரங்களை நம்ம எடுத்துக்கொண்டுட்டோம்னா, அவர் அரசு ஆயிட்ட பிறகு அவருக்கு எது கொடுக்கலாம், தண்ணி, உணவு, உறக்கம் எதுவுமே என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படி இல்லாத இருக்கக்கூடிய கண்டிஷனில் அவரை ரொம்ப வயலண்ட்டாக, ரொம்ப மோசமாக வாரினால் அடித்து, கோழினால் என்ன பண்ணியிருக்காங்க, கன்னத்தில் அடித்து, டெர்பிளாக மோசமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆல்மோஸ்ட் அன்கான்ஷியஸ் ஸ்டேட் வர வரைக்கும் ஆண்டவரை அடிச்சிருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, அவருடைய மசில்ஸு எந்த அளவுக்கு ஒடிச்சிருக்கும், எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான வலிகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கும்னா இருந்திருக்கணும். ஈவன் அந்த இடத்துல பசியில் இதை பண்ணியிருக்கும் பொழுது வாமிட்டிங் வந்திருக்கும், கை நடுக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசியினால் வந்திருக்கும். ஈவன் அந்த காயங்களை உடனே கட்டாதனால இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது அதிகமான வலிகள் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஈவன் எந்த அளவுக்கு போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலியின் வேதையில் ஓரளவுக்கு அவரை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 பவுண்ட் ஏறக்குறைய இருக்கக்கூடிய அந்த வெயிட் இருக்கக்கூடிய சிலுவை என்ன பண்ண வைக்கிறாங்க, ஆண்டவரை சுமக்க வைக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தை அவரால் என்னவே பண்ண முடியல, தூக்கவே என்ன பண்ணன்னு பார்த்தீங்கன்னா முடியாத அந்த சமயத்தில் தான் நம்ம படிக்கிறோம், போகையில் சிரேன ஊரனாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பாலவந்தம் பண்ணார். இவ்வளோ விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்காரு. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தையுமே கடந்து போகும் பொழுது ஒருவேளை சாத்தானுக்கு இப்படி ஒரு வல்லம் இல்லையா? அப்படி போகும்பொழுது அந்த கடினமான பாதையில் சிலுவையை தூக்கி போகும்பொழுது அவனை விட வச்சு, ஏன்னா அப்போ கம்ப்ளீட் எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு, வீக் ஆயிட்டாரு, அந்த தூக்க முடியாமல் விழுந்திருப்பார்ல ஆண்டவர். அப்போ அந்த ஃபீட்ல பாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன எலும்புல எதுனா ஒன்று என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கரெக்டா? ஆனா உடையில ஃப்ளோ விஷயத்துக்கு போயுமே என்ன ஆகல அப்படின்னு பார்த்தோன்னா உடையில. இப்போ அடுத்தது பார்க்கும்பொழுது நம்ம சங்கீதத்திலே பார்க்கும்பொழுது ஆண்டவனுடைய அந்த உணர்வுகளுடைய பிரதிபலிப்பு தான் இந்த 22ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்குது. சாதாரண நாய்கள் கிடையாது, வெறி நாய்கள் கூட சொல்லலாம். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. அப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, வெறி நாய்கள்னு சொன்னா அந்த நாய்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும், என்ன, கடிச்சு கொதறணும், வேற எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட எண்ணம் கொண்ட நபர்கள் சூழ்ந்து கொண்டு என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள்னு வசனம் இருக்கு. ஆனா இதே நம்ம இந்த பாடத்துக்கு எடுத்துட்டு ஆதார வசனத்துல என்ன பார்க்கிறோம், அவைகளில் ஒன்றும், இந்த 2 வசனத்தை எடுத்து படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு, அங்க உருவ குத்தினார்கள்னு இருக்கு, இங்க அவைகளில் ஒன்றும் சாத்தியமா? பிராக்டிக்கலா இது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, எங்க ஒரு வசனம் என்ன நிறைவேறுதல் சொல்லுது, உருவ குத்தினார்கள் இருக்கு, குத்தினால என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா உடையும். இங்க அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இதை நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் 2மே பர்ஃபெக்டா நிறைவேற்றி இருக்கிறார், 2 தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி முடியுது? அப்போ யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆணி எடுத்து அடிக்கும் பொழுது ஒரு சின்ன திசில், ஒரு சின்ன எலும்பினுடைய ஒரு சின்ன இது உடஞ்சிருந்தாலும் என்ன இருக்கும், தீர்க்க தரிசனம் ஃபெயில்டு. தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல உடஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? எலும்பு உடஞ்சிச்சுன்னா தேவனுடைய வார்த்தை என்ன ஆயிடுச்சு, உடஞ்சு போயிடுச்சு. அட் த சேம் டைம் உருவ குத்தினார்கள் எனக்கூடிய வேத வசனமும் என்ன ஆகணும், நிறைவடையணும். இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது தேவனுடைய வல்லமை, அந்த அத்தாரிட்டி, அவருடைய ஃபோர் நாலேஜ் அவர் வச்சுட்டு இருக்கிறது, அவருடைய கிரியேஷன் அவர் கவர்ன் பண்றது எல்லாம் நம்மளுடைய மூளைக்கு அப்பாற்பட்டதாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. புரியுதுங்களா சொல்றது? அப்படின்னா 16 நம்ம படிச்சோம்ல,
என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆக்சுவலா அப்போ கையை உருவ குத்தி இருக்கணும், எலும்போ என்ன இருக்கக்கூடாது, உடஞ்சிருக்கக்கூடாதுன்னா நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எங்க குத்தி இருக்கணும், புரியுதுங்களா? இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். படிங்க. நிர்ணயிக்கப்பட்ட மணிக்கட்டு இடம். அப்போ எந்த இடத்துல பண்ணிருக்கணும், மணிக்கட்டு இடத்துல. பொதுவான கருத்து என்னவென்றால், ஆணிகள் மணிக்கட்டுகளின் வழியாக, குறிப்பாக அல்னா மற்றும் ரேடியஸ் எலும்புகளுக்கு இடையே, அந்த ரெண்டு எலும்பு இருக்குல்ல கீழே பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க பாருங்க, அதுக்கு இடையே உடல் எடையை தாங்கும் அளவுக்கு இணைப்பு டிஷ்யூ வலுவாக இருக்கும் இடத்தில் அடிக்கப்பட்டன. ஆனா எதுக்கு நடுவில் தான் அடிக்கப்பட்டிருக்குது, எலும்புகளுக்கு நடுவே. பட் அந்த எலும்புகளுக்கு நடுவே என்ன இருந்திருக்குங்க, டிஷ்யூஸ் இருந்திருக்கும்ல. அப்ப அது என்ன ஆயிருக்கு, அது அது பிச்சை எடுத்திருக்கிறாங்க, அது பிச்சை எடுத்திருக்கிறாங்க. அப்படி பிச்சை எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு அடிச்சிருக்கிறாங்க. அப்படியே படிங்க. எலும்பு முறிவை தவிர்த்தல். எலும்புகள் உடைவதை தடுக்கும் வகையில் ஆணிகள் நேரடியாக எலும்புகளில் பாயாமல் சதை மற்றும் தசைநான்கள் வழியாக செல்லும் வகையில் தந்திரமாக வைக்கப்படும். அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாமே, ரொம்ப கேர்ஃபுல்லா அடிக்கணும்னு அடிச்சிருப்பாங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா, ஐயோ பார்த்து இந்த எலும்பு என்ன பண்ணிடக்கூடாது அப்படி அடிச்சிருப்பாங்களா? அவங்க அடிக்கல, அவங்களுக்கு அந்த மைண்ட் இல்லை. ஆனாலும் அது என்ன இருக்கு, நடந்திருக்கு. அதே மாதிரி தான் எதுவுமே அவருடைய கால்களுமே. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒருவேளை பிசாசு ரோமன் சோல்ஜரை பயன்படுத்தி அவருடைய கால்களில் அந்த அயன் ஸ்பைக்ஸ், அந்த இரும்பு ஆணிகளை அடிக்கும் பொழுது கால் பகுதியில் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 52 எலும்புகளில் ஒரே ஒரு எலும்பு கூட என்ன பண்ண வைக்க முடியல, உடைக்க வைக்க முடியல. ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பானா? ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பானா? ட்ரை பண்ணுறான். யாரை வச்சே? அவனுடைய கருவிகளை வச்சே. அதை தான் நம்ம படிக்கிறோம். படிங்க. யோவான் 19:31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஸோ அப்படின்னா என்ன பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களை பயன்படுத்தி அப்படி கேட்டுக்கிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா எதை உடைச்சிடலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எலும்புகளை உடைச்சிட்டா, ஒரே விஷயத்தை அந்த இடத்துல உடைச்சிட்டா, தேவனுடைய அந்த தவறாமையுள்ள அந்த வார்த்தைகள் இருக்குல்ல உடைச்சிடலாம். தேவனுடைய ஆம்னிபொட்டன்ட் பவர் இருக்கு பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை, அதை என்ன பண்ணிடலாம், அதை உடைச்சிட்டா உங்களுக்கு என்ன இல்லை, சர்வ வல்லமை இல்லை என்பதை என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றான். யாருடைய சர்வ வல்லமை உடைக்கிறதுக்கு, தேவனுடைய சர்வ வல்லமை உடைக்கிறதுக்கு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றான். பட் உடைஞ்சா இல்லை. ஒருவேளை இவங்க யூதர்கள் ஏன் இதை ட்ரை பண்றாங்கன்னா, ஏன்னா அங்கே ப்ராஃபட்டிக்கலா ஏன் இப்படி பண்றான்னு பார்த்தா அவங்களுக்குமே ஒரு சாட்டனுடைய மோட்டிவ் பார்த்தா அவங்களுடைய மோட்டிவுமே இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டின்னு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய எலும்புகள் உடைக்கப்படக்கூடாது, இங்கே என்ன பண்ணக்கூடாது, அதை மட்டும் உடைச்சு விட்டுட்டோம்னா இவர் என்னன்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். இவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், ப்ரூஃப் பண்ணிடலாம். மேசியான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் என்ன பண்ணிடலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. பட் சோ மெனி எனிமீஸ், ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல சத்துருக்கள், சோ மெனி ஃபோர்ஸஸ், பல வல்லமைகள், சீன் அண்ட் அன்சீன், கண்ணுக்கு தெரிகிற வல்லமைகள் யூதர்கள் ரோமர்கள், அன்சீன் பிசாசு விழுந்து போன தேவதூதர்கள், எல்லாமே ஒரே தனிநபருக்கு எதிராக நிற்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? எல்லாமே கம்ப்ளீட் ஃபோர்ஸ் யார் ஒருத்தரை டார்கெட் பண்ணுது. சம்டைம்ஸ் சொல்லுவேன், என்னை எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி டார்கெட் ஆயிருக்குதா? கம்ப்ளீட் ஃபோர்ஸ் அவரை டார்கெட் பண்றாங்க. பட் ஆக்சுவலா அவங்க பிளானே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரெக்வஸ்ட் கேட்டாங்கல்ல, ரெக்வஸ்ட் கேட்டதுனால தான் போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவரும் ஓகே சொல்லிட்டார் பிலாத்தும். உடைக்கும் பொழுது தான்
இவர் மரிச்சிட்டாருன்னு தெரியுது. அந்த ரெக்வஸ்ட்டை எதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, அவருடைய எலும்புகள் அங்கே தானே சொல்கிறார் யோவான் பார்த்து, அவருடைய எலும்புகள் என்ன ஆகலை, இன்னும் உடைக்கப்படல. அவங்க கேட்டதே எதுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எலும்புகள் ஒன்றும் உடைக்கப்படவே இல்லை என்பதற்கு என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு பிசாசுக்கு இருக்கக்கூடிய வல்லமை, அவனுடைய கன்னிங்கான மைண்டு, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவனுடைய பிளானு, இது எல்லாம் அவன்கிட்ட இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய லூசிஃபராக இருந்தாலுமே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு போனை யாரால் தொட முடியலன்னு பார்த்தீங்கன்னா பிசாசுனால தொடவே முடியல. நாட் எ சிங்கிள் போன் குட் பி broken. ஒரு சின்ன எலும்பை கூட என்ன பண்ண முடியல, யாரால் உடைக்க முடியல, பிசாசுனால உடைக்க முடியல. நாட் எ சிங்கிள் ப்ராஃபஸி குட் பி broken. ஒரு சின்ன ப்ராஃபஸி என்ன பண்ண முடியல, உடைக்க முடியல. இதை பார்க்கும்பொழுது என்ன புரியுது நமக்கு, என்ன தெரியுது? ஸ்கிரிப்சர் cannot be broken. உடைக்கவே முடியாது. என்னவோ என்ன பண்ணிட்டான், ட்ரை பண்ணிட்டான். அதான் இதே ஜான் எழுதுறாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிற எவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எவனிலும் அப்படின்னா எவனிலும் யார் பெரியவராருமா? நமக்கு என்ன ஆயிரும் சில சமயத்தில், ட்ரூத்துக்காக ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கணும், ஏதாவது ஒரு ஊழிய வாய்ப்போ ஏதோ ஒரு சம்திங் லைக் தட். ஆனால் சிம்பிளாக லீவு கேட்டு வரதை எடுத்துக்கலாமே, ஐயோ போய் யார்கிட்ட கேட்குறது, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போனால் தரமாட்டாங்க, என்ன பண்ணலாம், பயந்துக்குன்னு வராம விட்டுறலாம். அப்படியா? யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இது மட்டும் அங்கே நடந்துச்சா? சக்கரையாவனுடைய ப்ராஃபஸியும் அங்கே நிறைவேறணும். ஏன்னா சக்கரையால் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. அங்கே குத்தப்பட்டாங்க, என்னை நோக்கி பார்த்துன்றதுக்கு இப்போ ரசல் அவருடைய விளக்கத்தை கொடுக்குறாரு, கிங்டம்ல இப்படி நடக்கும்னு. பட் வி டோன்ட் நோ ஃபார் ஷோர் என்ன நடக்கும்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவர்களை என்னை நோக்கி பார்த்து அப்படின்றத ஒருவேளை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கலாம். அதை ஒருவேளை அந்த சரீரம் எப்பேற்பட்ட பாடுகளுக்கு போனதுன்றத அந்த சரீரத்தை ஒருவேளை மனுக்குலத்திற்கு என்ன பண்ணலாம், காட்டலாம். அப்படி காண்பிப்பதின் மூலமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்பேற்பட்ட அன்பை பிதாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் காண்பிச்சிருக்கிறாங்க, இந்த மனு திரும்பி வருவதற்கு எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்பட்டிருக்குன்றது அதை பார்த்து ஒருவேளை என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலான்ற ஒரு கருத்தை பிரதர் வச்சிருக்காரு. பட் இப்படி தான் நடக்கும்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பட் பிரதர்னுடைய வியூ பாயிண்ட் இப்படியே இருக்குது. பட் பார்க்கலாம், கிங்டம் வெளியரங்கமான ராஜ்யம் வரும்போது தான் நமக்கு இந்த விஷயம் இப்படியா நடக்குதான்றது நமக்கு புரியவே என்ன ஆகணும் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுடைய ரிப்போன்ஸ் எங்க இருக்கும், இங்கே தான் இருக்கும், கரெக்டா? அப்போ விழாவில் அந்த சோல்ஜர் குத்துனார்ல, குத்தும் பொழுது ஐயோ பார்த்து குத்தணும்ப்பா, இல்லை என்ன ஆயிரும், ப்ராஃபஸி ஃபெயில் ஆயிரும், அதனால் அப்படி குத்து எப்படி குத்திருப்பான், முரடனாக இருந்திருப்பான். ரோமன் சோல்ஜர் எப்படி இருந்திருப்பான், பாயிண்ட் அடிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அதை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவா நாங்கள் ஐ விட்னஸாக பார்க்குறாரு, ஸ்டில் என்ன ஆகலை, உடையில போன. அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா எஃபர்ட்டும் சாத்தானுக்கு ஃபெயில் ஆகிருக்கு. ஒருவேளை என்ன பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், அவன் பாடி இறக்கணும்ல, இறக்கும் போது யாருன்னா ஒரு சோல்ஜர்ஸ் என்ன பண்ண வச்சிருக்கலாம், நம்மளே பார்த்துருக்கோம் சார், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ல, கீழே அந்த பாடி விட வச்சிருந்தா கிராஸ்ல இருந்து என்ன இருக்கும், கீழே விழுந்திருந்தா போன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். There was no power that could prevail against God. தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்கக்கூடிய வல்லமையானது உலகத்தில் அண்ட சராசரத்தில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே என்ன பண்ண முடியல. செத்துட்ட பிறகு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தில் இருந்த ஒரு போனம் கூட யாரால் டச் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா சேட்டனால் டச் பண்ண முடியல. உதாரணத்துக்கு நமக்கு கூட தெரியல, தோமா என்ன ரெக்வஸ்ட் வச்சார்,
சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் நம்ப மாட்டேன்ப்பா, நீங்க வேணா நம்புங்க, நம்புறது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கிட்ட நான் என்ன பண்ணுவேன், என் கையை விட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. விலாவிலேனா எங்க, ஏன் விலாவிலே போட சொல்றாரு? யாருக்கு ஒத்துனது? ரோமன் சோல்ஜர். நீ போடு அப்படின்னா, பட் அவர் சொன்ன மாதிரி தோமா பண்ணாரான்னு தெரியல. அந்த இடத்துல நிச்சயமா அந்த சரீரம் எடுத்து வரல. என்ன பண்ணியிருக்காரு அவரு? வேற ஒரு சரீரம் தான். பட் இருந்தாலுமே அப்படி டெம்பரவரியா எடுத்து அந்த விஷயத்துல ஒரு வேளை கையை போட்டிருந்தாருன்னா அவரால் ஃபீல் பண்ணியிருக்க முடியுமே தானே எலும்பு உடைஞ்சது? நிச்சயமா இருந்திருக்கிறதுக்கு என்ன இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. அப்படின்னா கிளியரா என்ன புரியுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது? மெயின் பாயிண்ட் என்னன்னா, சாட்டன் இருக்கக்கூடிய சிருஷ்டிகள்ல ஒன் ஆஃப் த மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த சிருஷ்டி. அவன் ரொம்ப ரொம்ப என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசைப்பட்டான் எப்படின்னா உடைச்சிடணுன்ட்டு. பட் அவனால ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய, அவன் பயங்கரமான ஆவிக்குரிய ஜீவி. அவனுக்கு கீழே ஒண்ணுமே கிடையாது, ஹியூமன் பாடி. ஒரு மனுஷ சரீரத்துல, நம்ம ஆண்டவனுடைய மனுஷ சரீரத்துல ஒரு சின்ன எலும்பு அவனால் என்ன பண்ண முடியல, தொட முடியல. ஸ்கிரிப்சர் என்ன ஆயிடுச்சுங்க, நிறைவேறி முடிஞ்சு. என்ன புரியுது இதை பார்க்கும்பொழுது? அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு சண்டையில, நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கக்கூடிய சண்டையில அல்டிமேட்டா ஜெயிக்க போறது யார் தான் பார்த்தீங்கன்னா தேவன் தான். ஸோ ஸ்கிரிப்சர் என்ன பண்ண முடியாதுங்க, யாராலுமே உடைக்கவே முடியாது. ஸோ அதுதான் கேப்ரியல் சொல்லும்போது கூட ஸ்டார்டிங்ல சொல்றார், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது NWTல அழகா கொடுத்துருக்காங்க, கடவுளால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எதுவுமே இல்லை. அப்படின்னா புரிஞ்சுங்களா? எலும்பு அங்க உடைக்க முடியாதுன்னா உடைக்க முடியாதுதான். என்னென்னவோ பிளான் போட்டு பார்த்துருக்கான், ஒண்ணுமே முடியல. யாருனால? சாட்டன்னால. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னவா சொல்லலாம், நாம ஏன் எலும்ப உடைக்காம தேவன் அங்க இருக்கணும்னு சொன்னதுக்கு வேற என்ன ரீசனா வச்சிருக்கலாம்? நம்ம பார்த்ததுலேயே பாயிண்ட் இருக்கு. The life is in the blood. மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. உயிரே எதுக்குள்ளதான் இருக்குது? ரத்தத்துக்குள்ள தானே இருக்கு. அந்த ரத்தமே எதுக்குள்ள இருந்தா வருது? புரிஞ்சுக்கலாம் சொல்றது? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அப்படின்னா the life is in the blood, but அந்த லைஃபே எதுல இருந்தா வருதுன்னு பாத்தீங்கன்னா போன்ல இருந்தா வருது. அப்படின்னா கிளியரா இந்த எலும்பு எதற்கும் அடையாளமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கும் என்னவா இருக்கு? அடையாளமாக இருக்கு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஈடுபலியை கொடுக்கும் பொழுது எதை கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவன். அந்த ஜீவனுக்கு தான் அட்டோன்மெண்ட் வேல்யூ இருக்குது, மீட்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்கு. அதுல என்ன மெரிட் இருக்கு, அதுல என்ன சாரம்சம் இருக்கு, அதனுடைய புண்ணியம், அந்த பலியின் புண்ணியத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவமற்ற மனுஷீக ஜீவன் என்ன ஆகுதுன்னா இருக்கு. அதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவராவே கொடுத்துட்டாரு. யார்கிட்ட? தேவன் கிட்ட. அந்த கொடுத்துட்டு அந்த மெரிட் இருக்குல்ல, ஆண்டவர் கொடுத்துட்டாருல்ல, அந்த கொடுத்த விஷயத்துக்கு யாருன்னா உடைக்க முடியுமா? லைஃப் ரைட்ஸ் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை யாருன்னா உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னா அங்க லிட்டரலா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய போன்ஸ் உடைக்கப்படாது என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பரிபூர்ண மனுஷீக ஜீவன் இருக்கு இல்லையா, அது பிரிசர்வ் ஆயிருக்கு. ransom பிரைஸ் பெய்டுனா பெய்டு தான், திரும்பி என்ன பண்ண முடியாது, யாராலுமே உடைக்கவே முடியாது. யாருக்காக பே பண்ணியிருக்காரு? அதை ஆதாமுக்காக, ஆதாமுடைய சந்ததிக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காருன்னா, அப்போ அந்த ransom மெரிட், அந்த பலியின் புண்ணியம் ரொம்ப பத்திரமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை நிறைவேற வரைக்கும். அது யாருனால ப்ரொடெக்ட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சர்வ வல்லமையினால.
பட் சபை நிறைவடைந்த பிறகு அந்த ransom மெரிட் யாருக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு. இதையும் தேவன் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறாரு. எலும்பு உடையாதுன்னா அந்த எலும்புக்குள்ள தான் எது இருக்கு? ஜீவன் இருக்கு. இந்த இடத்துல யாருடைய எலும்பை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எலும்பு. அப்படின்னா அவருடைய பலியின் புண்ணியத்தை கொடுத்துட்டார்ல, கொடுத்தது என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தது தான். அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் திரும்பவும் செத்து போன எல்லாரும் ஜீவனோட எழுந்து வந்து நித்தியத்திற்கும் இந்த உலகத்துல ஜீவனோட வாழக்கூடிய உரிமையை பெற போற விஷயத்தை யாருன்னா தடுக்க முடியுமா? நடக்குமா நடக்காதா? எத்தனை சதவீதம் நடக்கும்? யோசிச்சு பாருங்க. சாதாரண விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிறோமா, சாதாரண விஷயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா நாம? சோ அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. முக்கியமான ரீசன்ஸ் ஒன்று என்ன ப்ரூவ் ஆகுது? ஸ்கிரிப்சர்ஸ் என்ன ஆயிடுச்சு? உடைக்க முடியாது, ப்ரூவ் ஆகுது. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நான் லூசிஃபர் இருந்துக்குப்பா. பூமி யார் கண்ட்ரோல் இருக்கு? பூமி யார் கண்ட்ரோல் இருக்கு? ஆனா பாவம் எதனால எதை உடைக்க முடியல? சின்ன எலும்புன்னு எதை பார்த்தோம்? உடைக்க முடிஞ்சா? அதை கூட என்ன பண்ண முடியல பாவம் லூசிஃபர்னால தொட கூட முடியல. ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு எதையும் அடையாளப்படுத்துது? ransom மெரிட், பலியின் அவருடைய ஈடுபலியின் புண்ணியம் கொடுத்தா என்னதாங்க கொடுத்தா. பட் இது எல்லாம் முக்கியமான காரணங்களா இருந்துட்டாலுமே இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு மிக முக்கியமான காரணத்துக்காக தான் தேவன் அங்க வச்சிருக்காரு. இந்த எலும்புகள் என்ன பண்றது இல்ல, உடைக்கவே முடியாது அப்படின்ட்டார். உடைக்கவே முடியாதுன்ட்டார். நோ ஆப்ஷன். என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are born of his bones. நாம் தான் அவருடைய எலும்பில் எலும்பு. அவருடைய சபை அங்கங்கள் தான். யார் அது? வெறும் 1,44,000 கிரேட் கம்பெனியில் கிடையாது. அந்த 1,44,000 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் ஆஃப் ஹிஸ் போன்ஸ். ஏன்னா முதல் ஆதாம் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும். இவள் என் எலும்பில் எலும்பும். எந்த ஆதாம்? முதலாம் ஆதாம். அப்ப 2ஆம் ஆதாம் என்ன சொல்றாரு பார்த்து? இவள் என் எலும்பில் எலும்பும். அப்படின்னா எலும்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய எலும்பை உடைக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நம்மள யாருன்னா என்ன பண்ண முடியுமா? கிறிஸ்துவின் சபையா நாம மாறுறவர்களா இருந்துட்டோம்னா எந்த ஃபோர்ஸ்னாலும் என்ன பண்ண முடியுமா? என்ன ப்ரொடெக்ஷன் அப்போ நமக்கு? அப்போ இந்த தேர்ட் பாயிண்ட் நமக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா என்ன எதுவுமே நிற்க முடியலையோ, சரீர அங்கத்துக்கு விரோதமா சத்துருக்கள் செய்யக்கூடிய எந்த அட்டாக்கும் என்னவே ஆகாது. ஸோ இதே தான் ரசூல்லாம் என்ன அழகாக எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th வால்யூமில் 467 தமிழில் 6:1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையை குறித்து சொல்லும் பொழுது வாசிங்க, கடைசி பாயிண்ட் வாசிங்க, வாசிங்க. சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த சபையின் அங்கம் வகிக்கும்படியான தேவனுடைய அழைப்பையும் அதனால் ஏற்படுகிற மரணத்திற்கேதுவான பலியில் இப்பொழுது பங்கு கொள்வதையும் வருங்காலத்தில் மகிமையான கிரியையில் பங்கு கொள்வதையும் பாராட்டுகிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்திற்கென நிந்தைகளை அனுபவிக்க தகுதியானவர் என்று எண்ணப்படுவதிலும். அப்படி எண்ணப்படுறது மட்டும் இல்லாம நாம் எப்படி என்ன பண்றோமாமா? அவருடைய மாம்சம் மற்றும் எலும்புகளின் அங்கங்களாக இருந்து
அப்படின்னா அவருடைய எலும்பின் எலும்பே யார் தான்? நாம தான். நம்மளை உடைச்சிட முடியுமா? அப்போ கிறிஸ்துவின் சரீர அங்கங்களை சரீர அங்கங்களாக மாறுவதற்கு எதை தடுக்க முடியும்? எது தடுக்க முடியும்? அந்த எலும்பை எது உடைக்க முடியும்? உடைக்கிறதுனா என்ன அர்த்தம்? சரீர அங்கமா இருந்தே உடைக்கிறது. நம்மள சரீர அங்கமா மாறுவதற்கு எது தடுக்கும்னு கேட்கிறேன். உடைக்க முடியுமா? சரீர அங்கமா இருந்துட்டோம்னா 1,44,000 பேருக்குள்ள ஒருத்தரா இருந்துட்டோம்னா தேவன் அங்க காட்டுறாரு ப்ராஃபஸில வச்சு உடைக்கவே முடியாது யாருடைய எலும்ப? இயேசு கிறிஸ்துடைய எலும்பு. அந்த எலும்புகளுக்குள் இருக்கக்கூடிய எலும்பு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம. அப்படின்னா தேவன் இந்த ப்ராஃபஸில ஏன் அப்படி வச்சிருக்காரு? ஏன் அங்கேயே பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய எலும்பு உடைக்க கூடாதுன்னு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறாரு, இயேசு கிறிஸ்துவையும் சபையையும் என்ன பண்ணவே முடியாதாமா? பிரிக்கவே முடியாதான், உடைக்கவே முடியாதாமா. எது உடைக்க முடியாது? எதுவுமே உடைக்க முடியாது. அதுதான் ரோமர் 8:38 பவுல் எழுதுறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். உடைக்க முடியுமா? நோ ஒன். அப்படின்னா கிறிஸ்துவின் சபையா மாறுறதுக்கு எது தடையா இருக்கும்? எது தடையா இருக்கும்? எதுவுமே இல்லை. உடைக்க முடியாது எலும்ப. நாம் எலும்பா இருந்தோம்னா உடைக்கவே முடியாது. யாருனாலன்னு கேட்டால் யாருனாலும் உடைக்க முடியாது. பிசாசுனால வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை தான் நம்மளை பற்றி அநேக இடத்துல எழுதுறாரு. அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாகவும் நம்ம என்ன பண்ணுறோமா இருக்கிறோம், எபேசியரில் படிக்கும்பொழுது. ஸோ அப்போ கிளியராக ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல எழுதுறாரு, 3rd அப்சர்வேஷனை பார்க்கும்பொழுது, நாம் இந்த ஒரு அழைப்பிற்காக ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியே. பிதாவாகிய தேவனால் அனுமதிக்கப்படாத எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. இதை குறித்து தான் பிரதர் ராபர்ட் செக்கல்மன் அழகா என்ன எழுதியிருக்காரு, ஒரு புது சிருஷ்டியோடைய வாழ்க்கையில நத்திங் ஹேப்பன்ஸ் பை ஆக்சிடென்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே நடந்துருச்சுங்க இது அப்படின்னு எதுவுமே என்ன நடக்காதான். அப்படின்னா சகலமும் நன்மைக்கு எதுவான ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் தேர் குட். அவங்களுடைய புது சிருஷ்டியின் நன்மைக்காக தேவன் என்ன பண்றாரு? அதை அனுமதிக்கிறாரு. ஈவன் நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 10:29 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் என்னாகாதுங்க, விழாது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த இன்சிடென்ட்டுமே நம்மளுடைய உயர்ந்த ஆவிக்குரிய நலனுக்கு அல்லாமல் வேற எதுவுமே என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படாது. அதான் எழுதுகிற சகோதரர் என்ன எழுதுகிறார் ராபர்ட் செக்கல்மன், சகோதரரே உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை எல்லாமே ரேண்டமாக எடுத்துக்காதீங்க. அது யாருமே பார்க்கல, யாருமே கண்டுக்கல அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியாக இருந்துட்டீங்கன்னா பர்சனலாக உங்களை தேவன் என்ன பண்ணிருக்காரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. எந்த கேர்க்குள்ள இருக்கிறோமாமா, ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லயே ஒரு ஹையஸ்ட் பவர் இருக்குல்ல, யூனிவர்ஸ்லேயே ஹையஸ்ட் பவர் யாருது? பிதாவாகிய தேவன். அவருடைய கேர்க்குள்ள என்ன பண்ணிருக்கிறோம், இருக்கிறோம். ஸோ அப்படின்னா இது ஒரு நைஸ் தாட், நைஸ் சஜஷன் அப்படின்லாம் இல்லை. ஸ்கிரிப்சரில் இதுக்கு அஷூரன்ஸ் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம், வசனத்தை உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னா உலகத்துக்கு இப்படியா இருக்குது? இல்லை. கரெக்டா? உலகத்துக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு எப்படி பர்மிட் பண்ணுறாருன்னா மனுஷனுடைய கோபத்தையும் சாத்தானையும் ஃப்ரீயாக அனுமதிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், பாவத்தின் அனுபவம், அவ்வளோதான். அப்படி தான் அவங்களுக்கு எடுத்துக்க முடியும்.
பட் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா பிலாத்துக்கிட்ட இதை தான் ஆண்டவர் சொன்னார். நீ அப்பொழுது பிலாத்து, யோவான் 19:10 வாசிக்கிறோம், அப்பொழுது பிலாத்து, நீ என்னுடைய பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார். அது பேசும்போதே ஒரு கெத்தாதான் பேசியிருப்பார். அவர் அத்தாரிட்டியிலிருந்து என்ன பண்றாரு, பேசுறாரு. ஆண்டவர் பேசுறார் 11ஆம் வசனத்துல, இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனபடினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அப்படின்னா அதிகாரமே இல்லை அப்படின்ட்டார். யாருக்கு? எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி இருந்திருக்கும்? பவர் இல்லப்பா அவனுக்கு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? எதுனா சொல்லுங்களேன், ஒரு பெரிய நபர்கள் எதுனா உங்க ஆஃபீஸில் ஒரு ஐஏஎஸ் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு, மேனேஜரா, ஆரமா, ஓகே, உதாரணத்துக்கு ஆரம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னவம்மா, இப்போ பவர் இல்லைப்பா அவனுக்கு. இப்போ யாருன்னா நான் உன்னை இதை பண்ணிடுவேன், என்னன்னு மிரட்டுவாங்க, உன்னை டிரான்ஸ்ஃபர் போட்டுருவேன், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். இப்போ ஆர்டர் கொடுக்க முடியாதுப்பா, உனக்கு பவர் இல்லைப்பான்னா எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு அவர்கிட்டயே சொல்கிறீங்க, பா உனக்கு பவர் இல்லைப்பா அப்படின்னா எப்படி இருக்கும் அவருக்கு? யார்கிட்ட சொல்லியிருக்கார்? ரோமன் கவர்னர் அந்த ஏரியாக்கு. பவர் இல்லைப்பா உனக்கு. உண்மைதானே? அப்போ பவரே கிடையாது எதுக்குமே. ஏன்னா அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். என்ன கேர், ப்ரொடெக்ஷன். சபை அங்கங்களாக அழைக்கப்பட்ட நமக்கு என்ன கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஆக்சுவலாக இந்த சங்கீதம் இருக்குல்ல, இந்த சங்கீதத்தை நம்ம தனியாக எடுத்து படிக்கும்போது தான் ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் பொருந்துற மாதிரி இருக்கு. இல்லை, கான்டெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தினுடைய கான்டெக்ஸ்ட் அப்படியே இப்போ படிங்க. 34:18 வாசிக்கணும் பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர், யாருக்கு எழுதுறாரு பாருங்க, இதை நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ப்ளூரல் ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுவாராமா, விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் இப்படி வருது, காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போ கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்டை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஏங்க எலும்ப தேவன் உடைக்கூடாது நாங்கள் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸை யாரால என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. எல்லா தீர்க்க தரிசனம் மட்டும் இல்லை, அவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் யாரால என்ன பண்ண முடியாது, உடைக்கவே முடியாது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், ஜீவனே எதுக்குள்ள தான் இருக்கு, ரத்தத்துக்குள்ள இருக்கு. அந்த ரத்தமே எதுக்குள்ள இருக்கு, எலும்புகளுக்குள்ள இருக்குது. அப்படின்னா எதுவுமே உடைக்கப்படாது என்பது நமக்கு எதை போதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியின் புண்ணியம் பிதாவாகிய தேவன்கிட்ட பத்திரமா இருக்கு. யாரும் என்ன பண்ண முடியாது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. மூணாவது பாயிண்ட், அவருடைய ஆச்சரியத்தக்க அந்த ப்ராவிடென்ஷியல் கேர் கிறிஸ்து மேல எப்படி செயல்பட்டுச்சோ யார் மேலே இப்போ செயல்பட்டிருக்குது, சபையாகிய அங்கங்கள் மீதும் செயல்பட்டிருக்கு. அப்படின்னா எதனால சபையா ஆக முடியாது? எதனால சபை ஆக முடியாது? என்ன ரீசன் கொடுக்கலான்னு கேட்குறேன். எந்த ரீசனுமே கொடுக்க முடியாது, ஒரு காரணமும் இல்லை. இதை மீறி நம்ம மாம்சத்தை வெளிப்படுத்துறோம்னா, இதை மீறி சுயநலமா இருக்கிறோம்னா, இதை மீறி ஃப்ளெஷ்ஷை மட்டுமே செயல்படுத்திட்டு இருக்கிறோம்னா, அதுதான் காரணமா இருக்கும். வேற எதுவுமே என்ன கிடையாதுங்க, காரணம் இல்லை. ஸோ அப்படின்னா இந்த எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில் ஒரே விஷயத்த சொல்லும்போது கிளியரா ஒரு பாயிண்ட் நமக்கு புரியுது. என்ன எடுத்துட்டு போகலாம் இந்த பாடத்துல இருந்து பார்க்கும்பொழுது, அட் த எண்ட் ஆஃப் த டே கடைசியா யார் தான் ஜெயிக்க போறது? யாவே
தேவன் தான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போறார் அப்படின்னும் போது எந்த டீம்ல இருக்கிறது பெஸ்ட்? தோக்கிற டீம்ல ஜெயிக்கிற டீம்ல? ஜெயிக்கிற டீம்ல தானே இருக்கணும். அப்படின்னா ஒரே விஷயம், என்ன பண்ணலாம்? எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுசா நம்பிட்டாரோ, முழுசா மொத்த ட்ரஸ்டே அவர் மேல வச்சுட்டோம்னா, ஏன்னா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அவருக்கு எந்த வல்லமையுமே இல்லை. அவருக்கு எந்த வல்லமையுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது அவரால். கடைசியா தேவனை நம்பி என்ன பண்ணிட்டார்? ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் நமக்கும் வெளிப்படத்தில் படிக்கிறோம். இன்னும் கடைசி காலத்துல கடினமான அனுபவங்களுக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த மெமோரியல்ல ஒரு சீரியஸான ஒரு முடிவு எடுக்கலாம். நிறைய அனுபவத்துக்குள்ள இனி என்ன பண்ண போறோம்? லாஸ்ட் டேஸ் ஆக 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 உச்சக்கட்ட அனுபவத்துக்குள்ளலாம் போவோம். நம்முடைய கெத்செமனே அனுபவத்துக்குள்ளலாம் போவோம். இந்த வாக்குத்தத்தம் அப்பவும் பொருந்தும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அந்த தர ப்ராசஸ்ல நாம மட்டும் தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருந்துட்டு வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு இருந்தோன்னா எது உடைக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதனா பிரிக்க முடியுமா? எலும்பு விட்டு உடைக்க முடியுமா? ஏன்னா முக்கியமான காரணம் என்ன? அவருடைய எலும்பின் உடைக்கவே முடியாது. உடையுதுன்னா எலும்பின் எலும்பு அவங்க இல்லை. அப்படின்னா எலும்பின் எலும்பா இருப்பதற்கு அழைத்த தேவன் எப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு. கிளியரா அங்கேயே புரிஞ்சிருச்சு. லூசிஃபர்னால ஒண்ணுமே என்ன பண்ண முடியலங்க, செய்ய முடியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு எதுக்கு பயந்துடலாம், எதுக்கு மிரண்டுடலாம், ஒன்றும் நடக்குமோன்ட்டு? எதுக்குமே பவர் இல்லை. தைரியமா முடிவு எடுக்கலாமா வேணாமா? என்ன கேட்கலாம்? உனக்கு என்ன இல்லைப்பா? பவர் இல்லை. யூ ஆர் பவர்லெஸ். நாம எலும்பா மாறுறதை யாருமே தடுக்க முடியாது நம்ம தவிர்த்து. ஸோ இப்பேற்பட்ட எலும்பின் எலும்புகளாக நாம் மாற தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.